हम अभी परमेश्वर के वचन की ओर ताकेंगे। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा। இந்த மாதத்திலே 18 நாட்களை கடந்து 19ஆம் நாளில் நாம் வந்திருக்கிறோம். हम इस जून महीने में 18 दिन पार करते हुए इस 19 तारीख को आए हैं। நம்மை கர்த்தர் நித்தம் நடத்தி வருகிறார். हमें यहोवा लगातार चलता है, நித்தம் நடத்துகிறார். लगातार यहोवा हमें लिए चलता है। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? कितने लोग विश्वास करता है? அல்லேலூயா. हालेलुया। நித்தம் நடத்துகிறது. वो लगातार हमें लिए चलने वाला है, நித்தம் நடத்துகிறது. लगातार लिए चलेगा। கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் जो यहोवा का अपना परमेश्वर पाया वो जन பாக்கியம். धन्य है। கர்த்தரை ஜனமாக கொண்ட அவன் பாக்கியவான். जो धन्य है उस व्यक्ति, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. जो धन्य है वो व्यक्ति यहोवा का अपने परमेश्वर पाया। நாம் நம்முடைய தேவன் ஒரு நீரூற்று. हमारा परमेश्वर सोता है, நம்முடைய தேவன் ஒரு நீரூற்று. हमारा परमेश्वर एक सोता है। அதுதான் தாவீது கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், इस- நான் தாழ்ச்சி அடையேன். इसलिए दाऊद ने कहा यहोवा मेरा चरवाहा है, मेरा कुछ कभी घटी न होगा। சங்கீதக்காரன் தாவீது இப்படி சொல்கிறார், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், वो गीत गाने वाला दाऊद वैसे कहा था, நான் தாழ்ச்சி அடையேன். यहोवा मेरा चरवाहा है, என்னை புல்லுள்ள இடங்களை என்னை மேய்ப்பார். वो मुझे हरी हरी चराइयों में ले जाता है அமர்ந்த தண்ணீர் எண்ணெயை கொண்டு என்னை நடத்துவார். और सुखदाई झरने के पास मुझे बैठाता है। கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், यहोवा मेरा चरवाहा, நான் தாழ்ச்சி அடையேன். मुझे कुछ घटी न होगी। எல்லாம் சொல்லுமா, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். हम सभी कहेंगे यहोवा मेरा चरवाहा। தாவீது ராஜா சொன்னான் என்றால் நாம் ஏன் சொல்லக்கூடாது? राजा दाऊद करेगा तो हम क्यों ना कहें? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், यहोवा मेरा चरवाहा, நான் தாழ்ச்சி அடையேன். मुझे कुछ घटी न होगी, நான் தாழ்ச்சி அடையேன். मुझे कुछ घटी न होगी। அவனே ஜனத்தை நடத்தினவன் ராஜா. दाऊद लोगों को चराया था, 40 வருடம் ராஜாவாக இருந்தவன் சொல்கிறார், 40 वर्ष में वो राजा बनाया हो गया था। கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், यहोवा मेरा चरवाहा, நான் தாழ்ச்சி அடையேன். मुझे कुछ घटी न होगी। அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். वो मुझे हरी हरी चराइयों में बैठाता है, मुझे அவர் सुखदाई झरने ஆத்துமாவை के தேற்றி तट தம்முடைய पर நாம நிமித்தம் என்னை நீதிப்பாதையில் நடத்துகிறார். वो मेरे जीवन जी ले आता है, धर्म के मार्गों में अपने नाम நான் மரண பள்ளத்தாக்கில் நடந்தால் பொல்லாப்புக்கு பயப்படேன். चाहे मैं घोर अंधकार में भरी हुई तराई में ऊपर चलूं तो भी आगे न डरूं। என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். हमें क्योंकि तू मेरे साथ रहता है, तेरे सूटे और तेरे लाठी என் मुझे சத்துருவின் साथी में। முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி तू வழிகிறது. मेरे सताने वाले के सामने मेरे लिए वेग बिछाता है, तूने मेरे सिर पर तेल बढ़ा, मेरा कटोरा उबर रहा। தாவீதுடைய வாழ்க்கையிலே அவன் எப்போது துதித்துக் கொண்டவனாக இருக்கிறார். दाऊद के जीवन में वो सर्वदा स्तुति करता। பாத்திரம் என்றால் அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய பாத்திரத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய ஜீவியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. कटोरा मतलब ये दाऊद के जीवन के बारे में लिखा। My cup runs over. நம்முடைய मेरा பாத்திரம் कटोरा நிரம்பி வழிகிறது. मेरा कटोरा उबर रहा, My cup runs over. मेरा कटोरा என் उबर रहा, பாத்திரம் நிரம்பி வழிகிறது. मेरा कटोरा उबर रहा। நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் என் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள் வைத்திருப்பேன். निश्चय बनाए और करुणा जीवन पर मेरे साथ साथ बनी रहेगी और ये की दाम में सर्वदा वास करूंगा। தாவீதை கர்த்தர் நித்தமும் நடத்தியிருக்கிறார். वे दाऊद को परमेश्वर लगातार लिए चलता था, அதே தேவன் उसी परमेश्वर நம்மையும் நித்தமும் நடத்துகிறார். हमें भी लगातार लिए चलेगा। அல்லேலூயா. हालेलुया। தேவனுக்கு பெயர் ஒன்று நீரூற்று என்று अगर சொல்லப்பட்டிருக்கிறது. परमेश्वर के लिए एक नाम है वो सोता है। நம்முடைய தேவனுடைய பெயர் நீரூற்று, हमारा परमेश्वर का नाम सोता, வற்றாத நீரூற்று. वो उसका जल कभी नहीं सूखता है। நீரூற்றுலையும் வற்றக்கூடிய நீரூற்று இருக்கிறது, ஆனால் நம்முடைய தேவன் பேர் வற்றாத நீரூற்று. जो सोता है जो सूखने वाला सोता भी है, परंतु हमारा परमेश्वर का सोता Water कभी do नहीं not, सूखता। water do not fail. हमें அது जिसका வற்றாதவே வற்றாது. जिसका जल कभी नहीं सूखता, Water do not fail. जिसका जल कभी नहीं सूखता। நயாகரா வற்றலாம். यदि नयागरा सूख जाता है, அல்லேலூயா. हालेलुया। இமயமலையில வழிகிற தண்ணி நிறுத்தப்படலாம். यदि जो हिमालय के पहाड़ पर जो बहाव कर
लेबनोन लेबनोन செழிப்பு வாடி போகலாம். लेबनोन की हरियाली भी सूख जाएगा, ஆனால் परंतु என் தேவனை நம்புகிற பிள்ளைகள் செழிப்பாகவே जो இருப்பார்கள். कोई मेरे परमेश्वर पर भरोसा करता है वो हरी भरी रहेंगे। வற்றாத நீரூற்றவர் பெயர். उसका नाम सोचा। ஏசாயா 58:11 சொல்கிறது, यशायाह 58 के ना கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி यहोवा तुझे लगातार लिए चलेगा மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி और अकाल के समय तुझे तृप्त உன் எலும்புகளை நினைவுள்ளதாக்குவார். और तेरी हड्डियों को हरी भरी करेगा। நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பார். और तू सिंची हुई बारी और ऐसी सोती के समान होगा जिसका जल कभी नहीं सूखता। நித்தமும் நடத்தி वो तुझे लगातार लिए கர்த்தருடைய चलेगा। நித்தம் நடத்தும் போது यहोवा जब तुझे लगातार लिए चलेगा அங்கே तभी 3 விதமான ஆசீர்வாதத்தை சொல்லப்படுகிறது. वहां 3 प्रकार का आशीष को लिखा है। ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றுலையும் ஆசீர்வாதம். हमारा ये प्राण आत्मा शरीर तीनों पर आशीष। வறட்சியான காலங்களில் உன் எலும்புகளை நினைவுள்ளதாக்குவார். अकाल के समय पर तेरे हड्डियों को हरी भरी करेगा। உன் ஆவி முறிஞ்சு போயிட்டா எலும்பெல்லாம் சோர்ந்து போயிடும். यदि तेरा ये आत्मा टूट जाए तो तेरा हड्डियां सूख जाए। ஏன் அப்படி முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும்? எலும்பெல்லாம் உலர்ந்து போகும் சொல்லப்படுகிறது. इसलिए शास्त्र में वैसे कहता है जिसका मन टूट जाता है उसका हड्डियां सूख जाता அப்ப है। ஆவியை உனக்குடைய ஆவி வறட்சியான காலங்களில் உன்னுடைய ஸ்பிரிட் டவுனா இருக்கக்கூடாது. इसलिए अकाल के समय तेरा ये प्राण आत्मा உன் எலும்புகளை நினைவுள்ளதாக்குவார். तेरा हड्डियां हरी भरी करेगा। நீ இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவது வறட்சியான காலங்களில் ஆத்மாவை திருப்தியாக்குறார். पहले तेरा ये आत्मा को प्राण को तृप्त करता है। ஆத்மாவை திருப்தியாக்குறார். पहले तेरा प्राण को तृप्त करता, ஆவியை பலப்படுத்துகிறார். तेरे आत्मा में बल मिलता, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல फिर तो सिंची हुई बारी के जैसे होगा। சரீரத்தில் உனக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம். तेरे शरीर में बड़ा आशीष। ஒரு செழிப்பை பார்த்த உடனே சரீரத்தில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. जब हम एक अध्याय को देखता तभी हमारे शरीर में आशीष पर ஆத்மா, ஆவி, சரீரம் மூன்றிலும் ஆசீர்வாதம். हमारा प्राण आत्मा शरीर तीनों में आशीष। யுத்தம் நடத்துகிற தெய்வத்தண்டை நீ வந்திருக்கிறாய். तू अभी लगातार लिए चलने वाले परमेश्वर पास அந்த है। யுத்தம் நடத்துகிற தெய்வத்துடைய பேர் வற்றாத நீரூற்று. लगातार लिए चलने वाले परमेश्वर का नाम जीवन का सोता, வற்றாத நீரூற்று. जिसका जल कभी नहीं सूखता, Waters do not fail. जिसका जल कभी नहीं सूखता, அது ஒருபோதும் ஃபெயில் ஆகாது. जिसका जल कभी नहीं सूखता। நம்முடைய தேவனுடைய பேர் வற்றாத நீரூற்று என்று हमारा அர்த்தம். परमेश्वर का नाम जीवन की सोता। எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் यिर्मयाह எடுத்து வாசிக்கலாம். निकाल कर पढ़िए। எரேமியா 15ஆம் அதிகாரம் यिर्मयाह 15 எடுத்து கொள்வோம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 17ஆம் அதிகாரம் 13வது வசனம். यिर्मयाह 17:13 இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவரின் பெயர் புழுதியில் எழுதப்படும். हे यहोवा, हे इस्राएल के आदर, जितने तुझे छोड़ देते हैं वे सब लज्जित होंगे। जो तुझसे फटक जाते हैं उनके नाम भूमि की पर लिखे जाएंगे, क्योंकि उन्होंने बहते जल के सोते यहोवा को त्याग दिया। வற்றாத நீரூற்று. बहते जल के सोते। எரேமியா புத்தகத்திலே வாசிக்கிறோம். यिर्मयाह पुस्तक में हम और पढ़ता है। எரேமியா 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே வாசிக்கிறோம். यिर्मयाह 2:13 ஜீவ தண்ணீர் ஊற்று என்று வாசிக்கிறோம். எரேமியா 2:13 நீங்கள் என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். क्योंकि मेरे प्रजा ने दो बुराई की। ஜீவ தண்ணீர் ஊற்றாகியவனை விட்டு விட்டார்கள். उन्होंने मुझे बहते जल के सोते को தண்ணீர் இல்லாத தொட்டியாக வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். और उन्होंने हक बना दिए और वो हक जो टूट गए वो जिनमें जल नहीं रख सकते। ஜீவ தண்ணீராகிய ஊற்று நம்முடைய தேவன். आवे हमारा परमेश्वर बहते जल के सोते। ஜீவ தண்ணீர், बहते जल के வற்றாத सोते। ஜீவ ஊற்று. वो बहते जल के सोते हैं। அவர் வற்றாத ஜீவ தண்ணீரான ஊற்று சுரந்து கொண்டே இருக்கும். वो जो बहते जल के सोते से जल बहते रहे। நம்முடைய தேவன் மாறாதவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. हमारा परमेश्वर अटल प्रभु है। மல்கியா புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். मलाकी में हम पढ़ता है। மல்கியா புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறோம். मलाकी 3:6 நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகியால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை.
क्योंकि वे यहोवा बदलता नहीं, इसी कारण ये याकूब के संतान तो नष्ट नहीं हुई। இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று எபிரேயர் 13:8 और வாசிக்கிறோம். इब्रानी 13:8 में यीशु मसीह कल आज और युगानुयुग एक सा है। மாறாதவர், वो एक सा ही है, அவர் மாறாதவர். वो कभी ना இந்த बदलता। உலகத்திலே எல்லாம் अगर மாறிக்கொண்டிருக்கிறது. इस दुनिया के सारी बातें बदल जाता है, எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. सारी दुनिया के काम बदल जाता हम देख सकते हैं। நம்பினதெல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. जो जो हमारे भरोसों का सभी बदल जा रहा है, நம்பின காரியங்கள் எல்லாம் जो மாறிக்கொண்டிருக்கிறது. जो वस्तुओं पर हम भरोसा रखकर सभी बदल जा रहा है। தலைவர்களை பார்க்கிறோம், नेताजियों को देखता है, அதிகாரிகளை பார்க்கிறோம், अधिकारी हाकिमों को देखता है, பேங்கை பார்க்கிறோம். बैंक को देखता है। எதையும் இந்த உலகத்தில் நம்ப முடியவில்லை. किसी को भी हाकिम दुनिया पर भरोसा नहीं रख पाता, ஜனங்கள் ஆடி போயிருக்கிறார்கள். क्योंकि आजकल जन डगमगाए अनुभव में है। हेल्थ தேவை அனுபவம் है, आमीन। लोग गबरते हुए अनुभव है, लोग घबराहट के अनुभव में है, எதையும் நம்ப முடியவில்லை. जिन बातों पर भरोसा नहीं ஒரு रख सकता। திகிலான அனுபவமாக இருக்கிறது. ये घबराहट के अनुभव, திகில், घबराहट, என்ன நடக்கும் என்றே தெரியாது. क्या होने वाला कोई नहीं पहचान कर सकता இந்த है। நாளில் என்ன நடக்கும் என்று தெரிய अगर மாட்டேங்குது. आज का दिन क्या होने वाला நாளைக்கு है, என்ன நடக்கும் என்று தெரிய कल के மாட்டேங்குது. दिन क्या होने वाला है। ஆனால் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். परंतु यीशु मसीह कल आज और युगानुयुग एक सा है। இப்படிப்பட்ட காலங்களிலே கர்த்தர் சொல்கிறார், इसी प्रकार के समय में यहोवा कहता है, நான் நீரூற்று என்று சொல்கிறார். मैं सोता है, நான் ஜீவ தண்ணீராகிய வற்றாத நீரூற்று. मैं जीवन की जल की सोता है, जिसका जल कभी नहीं सूखता। நீ அதனை வந்தா, यदि तू उसके पास நீ आएगा, அவரை நம்பிக்கை வைத்தால் उस पर भरोसा நீ रखेगा, பாக்கியவான் என்று तो சொல்லப்பட்டது. धन्य जन है। எரேமியா 17:7 வாசிக்கிறோம். और यिर्मयाह 17:7, கர்த்தரை நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். आमीन। जो कोई धन्य है वह पुरुष जो यहोवा पर भरोसा रखता है, जिसने परमेश्वर को अपना आधार माना। நிச்சயமா நீ பாக்கியசாலியாக மாறுகிறாய். सचमुच तू धन्य நீ जन है, துர்பாக்கியசாலி அல்ல. तू अधन्य नहीं है। நீ துர்பாக்கியசாலி என்று நீ சொல்லாத. अगर तू अपने आप से ऐसे मत कहो मैं நீ अधन्य व्यक्ति, பாக்கியசாலி. तू धन्य व्यक्ति நீ है, துர்பாக்கியசாலி அல்ல. तू अधन्य नहीं। நீ சொல்லு, நான் பாக்கியவான், तू अभी कहो நான் बोल कर, பாக்கியசாலி. ये धन्य जन எந்த है। நெருக்கத்திலையும் நீ பாக்கியசாலிதான். किसी संकट में पिछले भी तू धन्य जन है, நீ எந்த நெருக்கத்திலையும் நீ பாக்கியசாலிதான். किसी संकट में भी तू धन्य जन है, ஏனென்றால் உன்னுடைய வற்றாத நீரூற்றண்டை நீ இருக்கிறாய். क्योंकि तू वो जीवन की सोते के पास बहते वाले நீ झोंके के पास பாக்கியசாலிதான். तू धन्य है। அதுவே 8வது வசனம் சொல்கிறது, और அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணவர்களை காணாமலும் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தியாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்குமான் மரத்தை போல் இருப்பான். वो उस वृक्ष के समान होगा जो नदी के किनारे लगा हो और उसकी जड़ जल के पास फैली हो। जब धूप होगी तब उसको न लगेगी, उसके पत्ते हरे रहेंगे और सूखे वर्ष में भी उनके विषय में कुछ चिंता न होगी। நீ வற்றாத நீரூற்றண்டை நீ நாட்டப்பட்டாய். अबे तू उसी जीवन की जल के सोतों के पास तू लगाए நீ है, வற்றாத நீரூற்றண்டை நாட்டப்பட்டாய். तू बहने वाले जल के निखार तू लगाएगी। எந்த வறட்சி காலம் உஷ்ண காலம் வந்தாலும் நீ பசுமையாகத்தான் இருப்பாய். अब किसी सूखे वर्ष में भी तू हरी भरी रहेगा। எந்த காலத்திலே மழை தாட்சியான வருஷங்களில் வருத்தப்பட்டு நீ தப்பாமல் கனி கொடுப்பாய். आमीन। तेरा ये पेट से हमेशा फलता फूलता रहेगा। உன்னுடைய இதுல வறட்சி இல்ல. तेरे ये जीवन में मुरझत கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் आमीन। जो कोई यहोवा के भवन पर लगाए हैं, தேவனுடைய பனையை போல் செழித்திருப்பார்கள். वो लेबनोन की जैसे हरियाली पाएगा। இந்த பூமியிலே கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் ஜீவ தண்ணீரிலே நாட்டப்பட்டவர் கூட்டம் உண்டு. अगर इस धरती में भी जीवन के उसी जल के सोते के पास लगे हुए एक झुंड है। கர்த்தருடைய ஆலயம் இந்த பூமியிலே ஒரு ஜீவ தண்ணீர். आमीन। यहोवा की मंडली इसी दुनिया पर एक जीवन की जल। ஆலயத்தில் இருந்து தேவனுடைய வார்த்தைகள் ஆசீர்வாதங்கள் வெளிப்படுகிறது. अगर इस मंडली से हो परमेश्वर का वचन और आशीष प्रकट होता है। வேதம் சொல்கிறது, शास्त्र कहता है கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் जो कोई परमेश्वर का भवन पर लगाए हुए हो, தேவனுடைய பனையை போல் செழித்திருப்பார்கள், பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். वो लेबनोन के जैसे परमेश्वर के अंकुर சங்கீதம் हरी भरी देंगे। 92:13 வாசிக்கிறோம். वचन संहिता 5:13 கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் वे यहोवा के भवन में
में रोपे जाकर நீங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். हमारे परमेश्वर के अंदरों में फूले फलेंगे. அவர்களுடைய சொல்லப்பட்டிருக்க அவர்கள் முதிர்வையும் கனிதந்து புஷ்டியும் பசுமையாக இருப்பார்கள் என்று வாசிக்கிறோம். पुराने होने पर भी फलते रहेंगे और रस भरे நீ और எந்த காலத்திலே நீ பசுமையாகத்தான் இருப்பாய். सर्वदा फलते रहेगा. எந்த காலத்திலே பசுமையாக இருப்பாய். किसी काल में भी फलते रहेगा. நீ இளைஞனாக இருந்தேன் புருஷனானேன் நீதிமான் அப்பத்துக்கு இறந்து திரிவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. मेरा लड़कपन में भी और मैं पुराने होने में भी मैं देखता है कोई व्यक्ति रोटी के लिए कभी न तड़पता. சங்கீத புத்தகத்தை வாசிக்கிறோம். சங்கீதம் 25ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். संगीता 25वां अध्याय எடுத்து வாசிக்கலாமா? बात मत पढ़िए. அப்ப நீதிமான் அப்பத்துக்கு இறந்து திரிவதில்லை என்று வசனம் சொல்லுகிறது. कोई व्यक्ति कभी रोटी के लिए न तड़पता है. हालेलुया. हालेलुया. ஒருபோதும் தேவனுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து திரிய மாட்டார்கள். आमीन. परमेश्वर के संतान कभी अपना जीवन के रोटी के लिए इधर-उधर न डगमगाता. இளைஞனாக இருந்தேன் புருஷனானேன். मैं जवान था अभी बूढ़ा हो गया है. எடுத்து வாசிக்கலாமா? 37:25. वचन संहिता 37:25. நான் இளைஞனாக இருந்தேன் முதிர் வயதுமானேன் ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. मैं लड़कपन से लेकर बुढ़ापे तक देखता आया हूँ परंतु न तो कभी धर्मी को त्याग हुआ और न उसके वंश को टूटे मांगते देखा है. நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான். அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படுவான். हमें उनके संतान ऐसे आशीष पाते हैं. இளமையான காலங்களிலேயும் சரி वैसे तेरे लड़कपन के जीवन में முதிர் வயதானவனாக இருந்தாலும் तेरे சரி बुढ़ापे में भी நீ ஆண்டவராக இயேசுவண்டை நீ வந்தவர். तू प्रभु यीशु के पास आए हुए நீ हो. தேவனண்டை வந்தவர். तू परमेश्वर के पास आए கர்த்தருடைய हो. ஆலயத்தில் நாட்டப்பட்டவர். परमेश्वर के भवन पर लहाए हुए. தேவனுடைய வார்த்தையில் நாட்டப்பட்டவர். इस परमेश्वर के वचन पर लहाए हुए. நிச்சயமாக உன் வாழ்க்கை பசுமையாகவே இருக்கும். सचमुच तेरा जीवन हरियाली உன் पाएगा. ஆவி ஆத்மா சரீரத்திலே பசுமை உண்டு. तेरा ये प्राण आत्मा शरीर में हरी भरी ஏனோ रहेगा. நீ ஜீவ தண்ணீராம் நல்ல கர்த்தர் அந்த வற்றாத நீரூற்றண்டை வந்திருக்கிறார். क्योंकि तू उसी भले परमेश्वर जीवन की शुद्धता जिसका फल पानी कभी नहीं सूखता அதை उस पर आया. நாட்டப்பட்டவருடைய வாழ்க்கை நிச்சயமாக செழிக்கும். इसलिए जो कोई उस पर लगाए गए सचमुच उसका जीवन எந்த हरियाली காலமாக இருந்தாலும் பரவாயில்லை. किसी काल में की ना हो. உனக்கு தேவன் செழிப்பை தான் வைத்திருக்கிறார். तेरे लिए परमेश्वर हरियाली को रखा है. உன்னை கர்த்தர் நித்தம் நடத்தி கொண்டு தான் இருப்பார். तुझे ये को लगातार लिए चलेगा. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். उसके नाम की महिमा. எரேமியா புத்தகத்தை மீண்டும் திருப்பிக் கொள்வோம். दोबारा यिर्मयाह पर आएंगे. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் यिर्मयाह भविष्यवाणी का किताब 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 15वां अध्याय என் 18. நோவு நித்தியகரமாகும் என் காயம் ஆறாத கொடிய புண்ணாகவும் இருப்பானேன். நீ எனக்கு நம்பப்படாத ஊற்றை போலவும் வற்றி போகிற ஜலத்தை போலவும் இருப்பீரோ. मेरी पीड़ा क्यों लगातार बनी रहती है? मेरी चोट की क्यों कोई औषधि नहीं है? क्या तू सचमुच मेरे लिए धोखा देने वाले नदी और सूखने वाले जल के समान होगा? சில பேருக்கு வற்றாத ஊற்றாக, சில பேருக்கு அது வற்றி போகிற ஜலமாக ஊற்றாக இருக்கிறது. क्यों कई लोग को ये बहते जल सूखने वाले जल के जैसे होता है? செலவடி நோவு வாழ்க்கையில எப்போதும் புலம்பிக் கொண்டே இருக்கிற நித்தியமாக அந்த புலம்பலே நோவா இருக்கு. और कई लोग को वैसे जीवन में पीड़ित होता है कि वो युग युग से विलाप करते रहता है. அவர்கள் கர்த்தரை விட்டு விலகினவர்கள். क्योंकि वो लोग यहोवा से दूर गए हुए हो. நோவு எப்போதும் நோவே இருந்துட்டு இருக்கா? நித்தியமா எப்போதும் வாழ்க்கையில நீ கடனாளியாக இருந்து கொண்டிருக்காயா? அது நிச்சயமாக உனக்குள்ளே நோவு இருக்குது. அது என்ன? நீ கர்த்தரை விட்டு ஏதோ விலகி இருக்கிற. तू सर्वदा तेरे जीवन में गड्ढा में पड़ा. क्या उसका अर्थ है कि तू यहोवा से दूर हो गया है, इसलिए तेरा पीड़ा सर्वदा நீ रहता है. கொஞ்சத்திலையும் கொஞ்ச வருமானத்திலையும் மகிழ்ச்சியாக இருப்பாய். तू जो पाता है थोड़ा कमाई में भी आमदनी में भी तू आनंद से रहना है. வேதம் அப்படித்தான் சொல்கிறது. शास्त्र वैसे कहला நீ அதுல மகிழ்ச்சியாக இருப்பாய் என்று. तू इस पर आनंद உன்னுடைய पाएगा. மகிழ்ச்சி நீதிமொழிகள் 10:18 சொல்கிறது. नीति वचन 10:18 எடுத்து வாசிக்கலாமா? निकाल कर पढ़िए. நீதிமொழிகள் புத்தகம் नीति वचन வேகமாக நீதிமொழிகள் புத்தகம் 10ஆம் அதிகாரம் नीति वचन 10:18 जो भाई को छिपा रखता है இல்ல நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம்
மகிழ்ச்சி என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். எடுத்து வாசிக்கலாம். 10ஆம் அதிகாரம் 28. நீதிமானுடைய நம்பிக்கை மகிழ்ச்சியாகும். नीति वचन 10:28. நீதிமான் धर्मियों को आस्था रखने में आनंद मिलता है. அவனுக்கு மகிழ்ச்சியை தான் வைக்கிறான். आनंद को रखता है प्रभु. அவனுக்கு மகிழ்ச்சி. धर्मी व्यक्ति को आनंद. ஏன் அப்படி வாழ்க்கையில ஏன் அந்த நோவு இருக்குது? अगर क्यों उसके जीवन में पीड़ित हो रहा? நோவு ஏன் வருகிறது? ये पीड़ा क्यों आ रहा? என் நோவு நித்திய காலமா இருக்கிறது. अगर युग युग से ये पीड़ा, என் காயம் ஆறாத கொடிய புண்ணாக. मेरी पीड़ा क्यों लगातार बनी रहती है? பரிசுத்த ஆவியானவர் கூட சில நோவுகளை உனக்கு காயத்தை மாற்றுகிறார். पवित्र आत्मा तेरा दी पीड़ाओं को बदलता है. ये उन्हीं பணம் தான் ஆசீர்வாதம் நினைக்காதீங்க. क्या केवल पैसा ही आशीष? ऐसे मत सोचो. சில பேருக்கு பணம் தான் ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க. कई लोग आशीष बोलेगा तो पैसा. பணம் இருக்கிறவங்க ஆசீர்வாதம். अगर जो पैसा रखा है वो आशीष पाया क्या? ஒரு ஆவி ஆத்மா சரீரத்துல ஆசீர்வாதம். तेरे प्राण आत्मा शरीर में आशीष. அதுதான் நீரூற்றாக ஊறக்கூடிய நித்தியகாலமாக ஊறக்கூடிய ஜீவ நீரூற்று நம்முடையது. वो ही युग युग से उमड़ने वाले जीवन की सोच था. நம்முடைய ஆவியிலே ஆத்மாவிலே நோவு இருக்கிறது. और किन लोग के प्राणों पर आत्मा पर पीड़ा है. நித்திய காலமாக நோவு இருக்கிறது. वो युग युग से लगातार बनी என் रहता है. காயம் ஆறாத கொடிய புண்ணாக இருப்பானே. मेरी पीड़ा क्यों लगातार बनी रहती है? காயம் ஆறாத கொடிய புண். वो चोट का कोई औषधि नहीं. ஆறாத கொடிய புண்ணுக்கு தான் பேரு கேன்சர். आमेन. जो कोई कभी चंगाई नहीं पाता उसी चोट का नाम है कैंसर. கேன்சர்னா ஒரே வார்த்தை ஆறாத கொடிய புண். आमेन. कैंसर बोलेगा तो एक ही शब्द बोलना तो उसका वो चोट कभी नहीं चंगाई पाता. அநேகருடைய வாழ்க்கை कई लोगों के जीवन புற்றுநோயாகவே இருக்கிறது. एक कैंसर के जैसे हो गया. நீ எனக்கு நம்பப்படாத ஊற்றை போலவும் வற்றி போகிற ஜலத்தை போலவும் இருப்பானே. क्या तू सचमुच मेरे लिए धोखा देने वाली नदी और सूखने वाले जल के समान होगा? நம்பப்படாத ஊற்று. தேவன் அநேகரை கைவிட்டதை பார்க்கிறோம். धोखा देने वाली नदी मतलब परमेश्वर कई लोगों को त्याग दिया. எரேமியா புலம்புகிறான். ये यिर्मयाह वैसे विलाप करता है. தேவனுடைய ஜனம் அப்படி கைவிடப்பட்டு போயிருக்கிறது. परमेश्वर का जन वैसे त्यागा हुआ अनुभव में था. நம்பிக்கையின் ஊற்று அவர் எப்பவும் மாறாதவராகத்தான் இருக்கிறார். हमारा भरोसा की सोता वो कभी नहीं बदलता. ஏன் क्यों? ஏன் நித்தியகாலமாக நோவு? क्यों लगातार ये पीड़ा बनी रहता है? ஏன் உனக்கு ஜீவ நீர் அந்த ஜீவ தண்ணீர் ஊற்றுல இருந்து உனக்கு அந்த நோவை போக்க முடியுமே? अगर वो जीवन की जल की सोता से तेरा ये पीड़ा तू चंगा पा सकता ஏன் है. உன்னை காயம் ஆறாத கொடிய புண்ணாக இருந்து अगर கொண்டிருக்கிறது? क्यों तेरे चोट को कोई औषधि नहीं मिल रहा? அந்த ஜீவ தண்ணீரில் இருந்து ஊறக்கூடியதிலிருந்து அந்த கொடிய புண்ணை ஆற்ற முடியுமே? जो बहने वाले उस जीवन के सोता से तेरा ये चोट को तू औषधि. ஏன் வெட்கப்பட்டு விட்டாய்? तू क्यों लज्जित हो गए हो? ஏன் வெட்கப்பட்டு போய் கிடக்கிறாய்? तू क्यों लज्जित में पड़ा है? ஏன் தலை குனிந்து போய் கிடக்கிறாய்? क्यों सिर झुककर पड़ा है? ஆகவே தான் இந்த வாசிக்கிறோம் எரேமியா 17:13 यिर्मयाह 17:13 இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே உம்மை விட்டு விலகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போவருடைய பெயர் புழுதியில் எழுதப்படுவார். हे यहोवा, हे इस्राएल के आधार, जितने तुझे छोड़ देते हैं वे सब लज्जित होंगे. जो तुझसे भटक जाते हैं उनके नाम भूमि ही पर लिखे जाएंगे, क्योंकि उन्होंने बहते जल के सोते यहोवा के त्याग दिया. ஏன் உனக்கு நித்திய காலமாக நோவு? क्यों तेरा ये पीड़ा लगातार बनी रहता है? ஏன் உனக்கு காயம் ஆறாத கொடிய புண்ணாக இருந்து கொண்டிருக்கிறது? क्यों तेरा ये चोट के लिए कुछ औषधि नहीं मिल रहा है? ஆறாத கொடிய ரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. ये ஏன் चोट का कभी कोई औषधि क्यों नहीं मिल रहा है? ஏன் உனக்கு புலம்பல்? और क्यों तेरा ये मिला? ஏன் ஓயாத உன்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது? लगातार क्यों तेरा जीवन में ये मिला? ஏன் வெட்கப்பட்டு போய் கிடக்கிறாய்? क्यों तू लज्जित हो गई है? உம்மை விட்டு விலகிற யாவரும் जो कोई तुझको त्याग உம்மை देता விட்டு है, அகன்று போகிறவர்கள், जो कोई तुझसे दूर होता है, தேவனை விட்டு விலகி அகன்று போனவர்கள், जो कोई परमेश्वर को त्याग देकर दूर அவர்களை नहीं है, யுத்தம் நடத்த முடியாது. अगर परमेश्वर यहोवा लगातार நீ नहीं தேவனோடு है, அகன்று போயிருக்கிறாய். तो परमेश्वर से दूर हो நீ गई. தேவனிடத்திலிருந்து விலகி போயிருக்கிறாய். परमेश्वर को त्याग दिया है. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள்
நீரூற்றில் இருந்து உனக்கு நோவு தனியே பிடிக்கிறது. अगर तू उससे उसको त्याग दिया, उससे दूर हो गया, इसलिए उस जीवन के सोते से तेरा यह पीड़ा वो कुछ औषधि बिना ஜீவ தண்ணீர் நீரூற்றண்டை அந்த தெய்வ தண்டை நீ அகன்று போயிருக்கிறாய், விலகி போயிருக்க. அங்கே உன் காயங்கள் ஆறாத கொடிய புண்ணாக उस இருக்கிறது. जीवन की जल की सोता से तो उसको त्याग दिया है और दूर हो गया, इसलिए तेरा ये चोट को औषधि नहीं मिली. உன் பார்வைக்கு தேவன் வச்சு போனவரை போல தெரியும். अब तेरा नजर में परमेश्वर ऐसे सूखने वाली नदी के जैसा हो गया. அதான் சொல்றார், நீ நம்பப்படாத ஊற்றை போலவும் வற்றி போற ஜலத்தை போல இருப்பானே. इसलिए कहता है धोखा देने वाले नदी और सूखने वाले जल के समान होगा. உன் நிலையில் அப்படி தெரிகிறது. तेरी स्थिति में तुझको ऐसे உன்னுடைய நிலை அவரை விட்டு விலகி இருக்கிறதுனா, तेरा स्थिति क्या है तो उससे உன் நிலை அவரை விட்டு அகன்று இருக்கிறதுனா, तेरा स्थिति उसको त्याग किया. நம்பப்படாத ஊற்றாக வற்றி போகிற ஜலத்துமாக அவர் இருக்கிறார். इसलिए वो तेरे लिए धोखा देने वाला नदी और सूखने वाला जल के समान है. அதுதான் எரேமியா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13 சொல்கிறார். और यिर्मयाह दूसरा 13, எரேமியாவின் புத்தகம் यिर्मयाह दूसरा 13ஆம் அதிகாரம், என்ன 2ஆம் அதிகாரம் 13. दूसरा 13. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவத்தண்ணீர் ஊற்றாகியனை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். क्योंकि मेरी प्रजा ने दो बुराइयां की है, उन्होंने मुझे बहते जल के सोते को त्याग दिया और उन्होंने हौद बना लिए, वरन ऐसे हौद जो डूब गए हैं और जिनमें जल नहीं रह सकता. என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். मेरे लोग 2 बुराइयां की. ஜீவ ஊற்றண்டையில் இருந்து நீ வேற எங்கேயோ திசை திருப்பப்பட்டது. अगर तू इस जीवन की जल की सोता से और दूसरे दिशा के ओर मुड़ गई. இந்த வேதம், வேத பிரமாணம், தேவ வார்த்தை ஒரு ஜீவ நீரூற்று. ये परमेश्वर की व्यवस्था और उनका नियम एक जीवन का सोता. வேதம் சொல்கிறது சங்கீதம் 36:9 वचन संहिता 36:9 ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். आमीन. वचन संहिता 36:9 क्योंकि जीवन का सोते तेरे ही पास है, तेरे प्रकाश के द्वारा हम प्रकाश पाएंगे. ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, जीवन का सोता तेरे ही पास है, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். तेरे प्रकाश के द्वारा हम प्रकाश पाएंगे. நீதாயா ஜீவ ஊற்று. तू ही जीवन का सोता. இந்த நாள் சொல்லுவோம், நீதாயா ஜீவ ஊற்று. इस दिन में हम कहेंगे तू ही मेरा जीवन का सोता. எனக்கு உள்ள எல்லா மைனஸை பிளஸ் ஆக்கக்கூடிய பிரமாணத்துடைய ஊற்று நீர்தான். अब जो जो मेरे अंदर माइनस है वो प्लस करने वाला, जो जो कमी घटी है वो भरपूर करने वाला उस जीवन का सोता आपके पास है. சகல கிருபையின் பொருந்திய தேவன். वो सारी अनुग्रह की दाता. வேதம் சொல்றது சகல கிருபையின் பொருந்திய தேவன். शास्त्र कहता है वो सारी अनुग्रह की दाता. கொஞ்ச காலம் பாடலுக்கு உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். जो थोड़ी देर के लिए तुम उठाता है तुझे वो स्थिर करेगा और बल देगा और जीवन சகல கிருபையும் இருக்கிறது. उसके पास सारी प्रकार के अनुग्रह है. இந்த லாக்டவுனுக்கு முன்னால நான் அந்த கீபோர்டை தொடல. ये लॉकडाउन के पहले मुझे कीबोर्ड के बारे में कुछ जानकारी नहीं था. 10-15 வருஷமா என்கிட்ட தான் இருக்குது. लेकिन ये कीबोर्ड मेरे पास 10-15 साल लगातार रहता है. நான் எடுத்து ப்ளே பண்ணல. मैं कभी भी इसको उठा के प्ले नहीं किया था. இந்த ஒரு மாசமா 40 நாளா ப்ளே பண்றேன். लेकिन अभी 30-40 दिन तक मैं ये कीबोर्ड बजा रहा हूँ. மைனஸ் பிளஸ் மாற்ற முடியாது. जो जो माइनस है प्रभु से होता प्लस. தேவைன்னா அவருக்கு தருவார். अगर यदि तेरा जरूरत होगा तो प्रभु तुझे करेगा. எனக்கு இந்த நாட்கள்ல எனக்கு தேவை. इन दिनों में मुझे जरूरत था கொட்டதான் அடிச்சிட்டு இருந்தேன். क्योंकि मैं पहले डोली बजाता था. எனக்கு தேவைனால எனக்கு தேவை. अभी इस समय में मुझे जरूरत है इसलिए प्रभु दिया. யார்கிட்ட போய் பழகிறதுக்கு போனா किसी के पास ये कीबोर्ड सिखाने के लिए नहीं गए. அந்த ஜீவ நீரூற்றண்டையிலே வந்தாரு. उस जीवन के सोते के पास में आए. ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. जीवन की सोता तेरे ही पास है. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். तेरे प्रकाश के द्वारा हम प्रकाश पाएंगे. இந்த வெளிச்சத்துக்குள்ள வெளிச்சத்தை நீ காண்டு इस கொண்டிருக்கிறாய். प्रकाश पर तू प्रकाश தேவ पाएगा. பிரமாணம் பெரிய ஒரு வெளிச்சம். परमेश्वर के इस व्यवस्था एक बड़ा प्रकाश है. வெளிச்சத்தின் மேல் வெளிச்சத்தை நீ கண்டுகொள்ள तू போகிறாய். प्रकाश पर प्रकाश पाएगा. அவருடைய வேத பிரமாணங்கள் उसका व्यवस्था அதுக்குள்ள ஒரு ஜீவ நீரூற்று उसके இருக்கிறது. अंदर जीवन की கண்களை सोता. விட்டு ஒரு நீரோட்டம் புறப்பட கண்டேன். चट्टान से एक बानी அந்த बहने நாள को கண்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து उसी चट्टान मेरा प्रभु यीशु அவர் मसीह. அண்டை நீ வந்திருக்கிறவன். तू उसके पास आए हुए हो. பின்வாங்கி போய்விடாதே. इसके कभी पीछे मत हटाओ. இந்த உபதேசம் கடினமானது என்று நீ பிழையை பின்வாங்கி போய்விடாதே. यदि तेरा ये देता है ये उपदेश कठिन बात करके तो पीछे मुड़ो मत. நித்திய ஜீவனுக்குள்ள வசனம் இடத்துல உண்டே என்று வா. आमीन.
पास है करके आ जा। உனக்கு ஒரு ஜீவ ஊற்று எப்போதும் ஜீவ ஊற்றாக இருப்பார். तेरे लिए ये जीवन की जल सर्वदा வெளிச்சத்துக்கு மேல வெளிச்சம் காண்பார். प्रकाश पर प्रकाश पाएगा। நீ எந்த காலத்திலும் உனக்கு நீ நல்லா இருப்பாய். किसी काल में भी तू हरी भरी நீ रहेगा। இளைஞனா இருக்கலாம், यदि तुम लड़का होगा, நீ புருஷனா இருக்கலாம், यदि पुरुष நீ होगा, முதியவனா இருக்கலாம், यदि तुम बुढ़े होगा, எந்த காலத்திலும் நீ பசுமையாகத்தான் இருப்பாய். किसी काल में भी तू हरी भरी रहेगा। வேதம் அப்படித்தான் சொல்கிறது. शास्त्र वैसे कहता है, அப்படிதான் தேவதாசர்களுக்கு செய்தார். वैसे परमेश्वर ने दासों को किया, நேற்று அப்படி செய்தார், वैसे किया, இன்று அப்படி செய்கிறார். कल किया, நாளை आज அப்படி किया, செய்வார். कल भी करता है। நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். आज कल और युवा एक सा है। வேதம் அப்படித்தான் சொல்கிறது. शास्त्र वैसे कहता है, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु के உண்டாவதாக. नाम की महिमा। ஆகவே அவருடைய ஒரு 36:9 வாசிக்கிறோம். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. 36 ना हो, क्योंकि जीवन का स्रोत तेरे ही पास है। அவரிடம்தான் ஜீவ ஊற்று இருக்கிறது. तेरे प्रकाश के द्वारा प्रकाश இந்த पाएगा। காலத்தில் நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். इन दिनों में तुम लोग समझ पा रहे हो। லாக்டவுன் போட்டாங்க, அப்புறம் மகா லாக்டவுன், மெகா லாக்டவுன் போட்டுட்டே இருக்கட்டுமே. देखिए लॉकडाउन, फिर महा लॉकडाउन और महा लॉकडाउन कितना भी बढ़ते जाने दो। எத்தனை காயத்திலும் சிறையில் இருந்தாலும் கூட कितने काल वैसे कैद के अनुभव में होने உனக்கு में ஜீவ ஊற்று வரப்படும். तेरे लिए जीवन के सोते से बाद जल ரஷ்ய தேசத்துடைய இரும்பு திரை கொண்ட அந்த தேவன் இல்லை என்று மறுதலிக்கக்கூடிய நாட்டை இரும்பு கதவை திறக்க வைத்ததற்கு காரணம் ஒரு மனுஷன். अगर रस्य देश का जो लोहू के पर्दा डाल के परमेश्वर है कि नहीं करता था, उसी पर्दा को हटाया एक परमेश्वर के दास, उसका नाम தேவனுக்கு விரோதமாக ரஷ்ய தேசம் உண்டு, கம்யூனிஸ்ட் தேசம். அது परमेश्वर के विरोध से उस रस्य देश का वो कम्युनिस्ट ஒரு தேவ देश, மனிதனை எழுப்பினார். परंतु परमेश्वर एक जन को खड़ा किया था। ரிச்சர்ட் உமிரான் रिचर्ड उमिरा 16 வருஷம் அவரை சிறையில தள்ளாங்க. 16 साल उनको बंदगी में रखा था। ஹல்லேலூயா. हालेलुया। மலத்தையும் அந்த யூரினையும் அவருக்கு எங்க கம்யூனியனா கொடுத்தாங்க. उनको ऐसे प्रभु भोजन करके दिया था, संडास और पिसा। ஆனாலும் இயேசுவை மறுதலிக்கவில்லை. परंतु वो परमेश्वर का इनकार नहीं किया। எத்தனை வருஷமாக இருக்கிறாங்க? यदि ये लॉकडाउन कितने साल की ना हो, வருஷமாக இருக்கிறாங்க. ये साल पूरा की ना हो, தேவன் உன்னை கொண்டு செய்யக்கூடிய ஊழியத்தை உன்னை கொண்டு செய்வார். परमेश्वर तेरे द्वारा करने वाली सेवा तेरे द्वारा करेगा। காரியத்தை கொண்டு செய்வார். इसलिए तेरे द्वारा करने वाला काम तेरे द्वारा होगा। அது திறக்கப்படும். वो खुल जाएगा, வெளிச்சத்துக்கு வெளிச்சத்தை காண்பாய். खोज में प्रकाश पाएगा। ஜீவ ஊற்று அவனத்தில் இருக்கு, நீ ஏன் விலகுகிறாய்? जीवन की सोता उसके पास है, तू क्यों क्या करेगा? எத்தனை நாட்கள் ஆகட்டும், எத்தனை மாதமாகட்டும், எத்தனை மாதக்கணக்காகட்டுமே, நீ அவரை விட்டு ஜீவத்தில் இருந்து விலகாத. कितने दिन कितने महीने की ना हो, तू वो जीवन की सोता से कभी पीछे हाथ मत। ஜீவ தண்ணீரை விட்டு விலகினார். जीवन की सोता को त्याग किया था। அதைத்தான் இங்கே எரேமியா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கிறோம். यिर्मयाह दूसरा 13, எரேமியா 2:13. यिर्मयाह दूसरा 13। என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். क्योंकि मेरी प्रजा ने 2 बुराइयां की है। ஜீவ தண்ணீர் ஊற்றாகி என்னை விட்டு விட்டார்கள். उन्होंने मुझे बहते जल के सोते को त्याग दिया है, தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார். और उन्होंने हाउस बना लिए, वरन ऐसे हाउस जो टूट गए और जिनमें जल नहीं रख सकता। 2 தீமைகள். 2 बुराई। என்ன தீமைகள்? क्या बुराइयां? ஒன்று தேவனை விட்டு விட்டார்கள், இன்னொன்றை தெரிந்து கொண்டார்கள். एक बात है परमेश्वर को त्याग दिया, दूसरा अपने के लिए दूसरा चुन लिया। தேவ திட்டத்தை விட்டு விலகி அகன்று போய் விட்டார்கள். परमेश्वर की युक्ति को छोड़कर दूर हो गया। परमेश्वर के उद्देश्य को, देव திட்டத்தை விலகி அகன்று போய் விட்டார்கள். परमेश्वर को उद्देश्य को छोड़ के दूर हो गए வேற திட்டத்தோடு சேர்ந்து கொண்டார்கள். और दूसरे उद्देश्य के साथ बन गया। இந்த காலத்தில் इन समय மகா மெகா லாக்டவுன் போயிட்டே இருக்கட்டுமே, जो महा मेगा लॉकडाउन बढ़ते जाएगा, கர்த்தரை விட்டு விலகி அகன்று போய் விடாதீர்கள். अगर ये यहोवा से कभी दूर मत हो, அகன்று போனா वैसे दूर होने में நோவும் ரணமும் தான் உண்டு. पीड़ा और चोट आ जाएगा। ஆறாத புண்ணு. उसी चोट का कभी औषधि नहीं உன் मिलेगी, வாழ்க்கை ரணமாக்கப்படுகிறது. फिर तेरा ये जीवन पीड़ित हो जाता है। நீருற்று யார் என்று உனக்கு தெரிந்தும் तुझे अभी तू जाने पर भी जीवन का सोता कोने உன் करके விசுவாச கப்பலை கவிழ்த்து விட்டு விடாதே. तेरा ये विश्वास रूपी की जहाज को डुबाओ मत। விசுவாசிக்கிறேன் ஆகியாலும் பேசிக் கொண்டிருக்கிறேன். मैं विश्वास करता हूँ इसलिए मैं बात करता हूँ। அல்லேலூயா. हालेलुया। எந்த காலத்திலும் நீ நடந்து கொண்டிருக்கிறேன் பார்க்க किसी काल में भी परमेश्वर मुझे अगुवाई
करता मैं நித்தம் देखता हूं। நடத்துகிற தேவன். वो मुझे लगातार लिए चलता है। அல்லேலூயா. हालेलुया। இதை வாசிக்கிறோம். என் ஜனங்கள் இரண்டு தீமை செய்தார். मेरा प्रजा दो बुराई की। ரெண்டு தீமை. ஒன்று தேவனுடைய திட்டத்தை விட்டு விட்டார். एक परमेश्वर का उद्देश्य को छोड़ दिया, இன்னொரு திட்டத்தை தெரிந்து கொண்டார். दूसरा एक उद्देश्य को चुन लिया। தேவனுடைய சித்தத்தை விட்டுட்டு வேற ஒரு சித்தத்தை தெரிந்து கொண்டார். परमेश्वर की इच्छा छोड़ के दूसरा एक इच्छा पर चले இந்த गए। காலங்கள் ரொம்ப கவனமான காலங்கள். इन दिन गहन ध्यान पहचान करने वाला काल है, ரொம்ப समय है। சின்சியரா வாழக்கூடிய காலம். हमें हम ध्यान से समझ पाकर जीवन बिताना, கருத்தாய் வாழக்கூடிய காலம். समझ पूछ कर जीवन बिताने का समय है। கருத்தாக ஜெபிக்கக்கூடிய समझ காலம். पूछ कर प्रार्थना करना है, கருத்தாக நாம் பேசக்கூடிய காலம். समझ पूछ कर बोली भी होना है, கருத்தாக சிந்திக்கக்கூடிய காலம். हमारा विचार भी समझ पूछ உன்னை कर நீ கூர்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய காலம். तो तेरे जीवन को दाव करने वाला समय இது है। அப்படிப்பட்ட காலத்திலே ऐसे இருக்கிறார். एक समय पर तू खड़ा हो। உலகத்திலே நடக்கிறது போல உனக்கல்ல, நீ ஏனோதான வாழ்க்கைக்காக இல்ல. और जो दुनिया में होता वैसे तुझे नहीं। இந்த லாக்டவுன் காலத்தை நீ அசட்டை பண்ணி விடாத. अगर ये लॉकडाउन के समय को तो तुच्छ मत गिनो, ஆண்டவருடைய நாமத்துக்கு प्रभु மகிமை की உண்டாகட்டும். नाम की महिमा। அதுவே நீ தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய சித்தத்தை அதை விட்டு விலகி வேறொரு திட்டத்தை தெரிந்து கொண்டார். इसलिए जो परमेश्वर का उद्देश्य और उसकी इच्छा से दूर होकर दूसरे इच्छा दूसरे उद्देश्य पर चले गए। அப்படி நீ விலகினால் वैसे तू भी करेगा। இந்த உலகத்தாரை போல நீ தேவனுடைய சுதந்திரமாக இருக்க முடியாது. अगर इस संसार தேவனுடைய சுதந்திரம் இல்லாமல் நீ உலகத்திலே வேலைக்காரன் அடிமையாக நீ மாறிவிடுவாய். अगर यदि तू वैसे दूर होने में तू परमेश्वर का स्वतंत्र नहीं बनेगा, इस सांसारिक लोग के दासत्व अनुभव में हो जाएगा। परमेश्वर का निराशदार சுதந்திரம். தேவனுடைய நீ தேவனுடைய சுதந்திரவாளியாக சுதந்திரமாக तू இல்லாமல் परमेश्वर का निराश नहीं बनेगा, நீ வேலைக்காரனாக அடிமையாக तो மாறிவிடுவாய். दास और गुलाम इतने हो जाएगा உன்னை வேற ஒருவன் கொள்ளை கொண்டு போவான். और तुझे और कोई जन लूट कर ले जाएगा। 14வது வசனத்திலே சொல்கிறது, 16 वचन இஸ்ரவேல் ஒரு வேலைக்காரனும் எரேமியா 2:14 14 क्या इस्राएल दास है? அவன் வீட்டில் பிறந்த அடிமையோ क्या वह घर में जन्मा हुआ दास है? ஏன் கொள்ளையானான்? फिर वह क्यों शिकार बना? 3 காரியத்தை சொல்கிறார். तीन बात को நீ कह, கர்த்தரை விட்டு விலகினால், यदि तू प्रभु से दूर होने में, ஏற்கனவே எரேமியா 17ல வாசித்தோம், நீ வெட்கப்பட்டு போக நீ கர்த்தரை விட்டு விலகினால். पहले यिर्मयाह 17 में पढ़ा, यदि तू प्रभु को छोड़ देगा तो तू लज्जित पाएगा। கர்த்தரை விட்டு விலகினா உனக்கு நோவு உண்டாகும். अगर प्रभु से दूर होने में तुझे पीड़ित होता है, கர்த்தரை விட்டு விலகினால உனக்கு ஆராதனை உண்டு. अगर प्रभु से दूर हुआ इसलिए तेरे छोड़ को कभी अवसर नहीं அடுத்து मिलता। சொல்றாரு, நீ கர்த்தரை விட்டு விலகிறதுனால உனக்கு நீ வேற எதை தெரிந்து கொண்டதுனால உனக்கு நீ வேலைக்காரனாக மாறுகிறாய். अगर तू प्रभु से दूर होने में तू दास बन जाता है। தேவனுக்கு உனக்கும் நீ உரிமையோட கேட்கக்கூடிய அதிகாரம் இல்ல, நீ வேலைக்காரன். अगर तू परमेश्वर से अधिकार से कुछ नहीं मांग सकता, तू अभी दास हो गया। நீ அடிமையாக, நீ வீட்டில் இருந்த அடிமை, क्या तू घर में जन्मा हुआ दास है? நீ கொள்ளைவாய். तू क्यों शिकार होता है? வேலைக்காரன், கூலிக்காரன், வேலைக்காரன், ஊழியக்காரன் 3 பேர் இருக்கான். दास है, मजदूर है और सेवक है, 3 है। அல்லேலூயா. हालेलुया। அத இங்கில அப்படி சொல்றாங்க. கூலிக்காரன், அல்லேலூயா, மஸ்தூரிய. யார் வேலைக்காரன், நோக்கரன். அடுத்தது சேவக, ஓய் தாஸ் சொல்றாங்க. அல்லேலூயா. 3 பேர் காலத்தை சொல்லப்பட்டது. அது நம்முடைய இது வேற. அல்லேலூயா. இங்க கவனிக்க வேண்டும். கூலிக்காரன் இருக்கிறான், वो मजदूरी भी है, வேலைக்காரன் இருக்கான், नौकरी भी है, தேவனுடைய ஊழியக்காரன் இருக்கான். परमेश्वर का दास भी है। பல இடத்துல நான் பார்த்துட்டு இருக்கிறேன். मैं कई वेश में देख रहा हूँ, என்னை சந்திக்க பல பேர் பார்த்து நான் வர்றேன். मुझे मिलने कई लोग आता है, கூலிக்காரன் வாரா, मजदूर भी आता है, வேலைக்காரன் வாரா, नौकरी भी आता है, ஊழியக்காரன் வாரா. सेवक भी आता है। ஊழியக்காரனுக்கு எல்லாம் போடு. और जो सेवक आता है उसको सब कुछ दे दो, அந்யுனிக்கத்துக்கு அடையாளமான தேவ ஊழியக்காரன். क्योंकि संगति मेल मिलाप के चिन्ह है परमेश्वर का सेवक। கூலிக்காரன் और मजदूर, அவன் கூலிக்கு ஏற்ற வேலை, वो मजदूर के लिए मजदूर करता है, கூலிக்கு ஏற்ற சம்பளம், वो उनके मजदूर के मजदूर काम के अनुसार उसको मजदूर வேலை. और काम। ஒரு மாசம் வேலை செஞ்சாலும் அவனுக்கு அதுதான். 1 महीने काम किया क्या जो, ஊழியக்காரனுக்கு, தேவனுடைய ஊழியக்காரனுக்கு அளவற்றது. और परमेश्वर का सेवक के लिए कुछ सीमा नहीं। இங்கே கவனிக்க வேண்டும். सुनिए, நீ கர்த்தரை விட்டு விலகினால் यदि तुम प्रभु से दूर होने में வேலைக்காரன், तो नौकरी है, வீட்டில் பிறந்த அடிமை. और घर में जन्मा हुआ दास है, ஏன் கொள்ளையானா? तो क्यों शिकार? ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். उनकी नाम की महिमा। கர்த்தரை விட்டு நீ விலகி விடாதே, इसलिए तो परमेश्वर से दूर मत हो, அகன்று போகாத. तो ध्यान
உன் வாழ்க்கையிலே வெட்கி தலைமுடி பிடி நாட்கள் வரை तेरे जीवन में लज्जित पाने वाला நித்திய காலமாக நோவு युग युग से तेरा पीड़ा ஹாரான புண்ணாக இருக்கிறது. वहाँ तेरा ये चोट को कभी औषधि नहीं मिलता। யோபுடைய வாழ்க்கையில अय्यूब के जीवन में பெரிய இழப்பு, एक बड़ा नुकसान हुआ, பெரிய இழப்பு, बड़ा नुकसान। இழப்புகள்லையும் वो नुकसान में அவனை குறித்து தேவன் சொல்கிறார். और अय्यूब के बारे में प्रभु कहता है, அந்த 1ஆம் அதிகாரத்துல 2 தடவை சொல்லுகிறார், 2-3 தடவை சொல்லுகிறார். अय्यूब पहला अध्याय में 2-3 बार प्रभु कहता है। 1ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தில் சொல்கிறார், அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனாக இருந்தான். वो पहला अध्याय पहला वचन में वो खरा है और सीधा है, परमेश्वर का भय मानकर बुराई से दूर रहता। சரி, பொல்லாப்புக்குலாம் நீ விலகு. तू कहीं बुराई से दूर रहो। தேவனை விட்டு பிரிக்கக்கூடிய காரியங்கள், தேவனை விட்டு விலகக்கூடிய தீமையான காரியங்கள்லாம் உனக்கு வேண்டாம், நீ விலகு. अगर जब परमेश्वर से तुझे दूर करता है और परमेश्वर से तू दूर होता, वो बुराई से तू अलग हो जा। தெய்வத்தை விட்டு விலகச் செய்யக்கூடிய பிரிவினையை உண்டாக்கக்கூடிய காரியங்களை நீ விலகு. अगर जो जो परमेश्वर से तुझे अलग करता है, उस बातों से कामों से तू अलग हो जा। தேவ திட்டத்தை விட்டு நீ விலகி விடாதே. परमेश्वर उद्देश्य से तू अलग मत हो। தேவ சித்தத்தை விட்டு நீ விலகி விடாதே. परमेश्वर की इच्छा से तू अलग मत हो। தேவ சத்தியத்தை விட்டு விலகி விடாதே. परमेश्वर के ये वचन से अलग मत हो। அவன் பாருங்க, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனாய் இருந்தான். परमेश्वर का भय मानता और बुराई से दूर रहता था। போன் கையில இருக்கிற செல்போன் உனக்கு தேவனுக்கு காரியம் பிரியமில்லாத உனக்கு தேவ திட்டத்தை பிரிக்குதா? அது வேண்டாம். अगर तो तेरे हाथ में है ये फोन, तेरा प्रभु के उद्देश्य से तुझे अलग करता, क्या हो उसको मना कर। நான் நியூஸ் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சதே இப்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். अगर जो मैं न्यूज़पेपर पढ़ने शुरू किया लगभग 15 साल रह गए। அதுக்கு முன்னால நியூஸ் பேப்பர், उसके पहले मैं न्यूज़पेपर नहीं पढ़ता। அந்த ஊழியத்துல என்ன நடக்குன்னு சொல்லி நாட்டு நடப்புக்காக படிச்சேன். अभी क्या है इस दुनिया में, क्या हो रहा है, सेवकाल में भी कुछ उपयोग होते हैं, इसलिए मैं न्यूज़पेपर पढ़ा। ஏதாவது செய்திகள் தேவைப்பட்டுச்சு, क्योंकि कुछ समाचार उससे मिलता है, என்ன நடக்குன்னு இந்த காலமே தெரியல. क्योंकि दुनिया में क्या होने वाला कुछ मालूम नहीं पड़ रहा है। அப்புறம் ரொம்ப நாளா செல்போனை உபயோகம் பண்ணாங்க. और बहुत दिन में सेलफोन में उपयोग नहीं किया। செல்போன் எத்தனை அந்த டைம் புதுசா வந்திருக்க டைம்ல எனக்கு ஒரு சகோதரர் வெளிநாட்டுல இருந்து 18,000 வாங்கிட்டு இருந்தார். जब ये सेलफोन या एंड्रॉइड फोन नए आने लगा, तभी बाजार से एक भाई ने मुझे 18,000 रुपया का सेलफोन भेजा था। வேண்டாம், मैं मना कर दिया। சின்ன போர்ட்டபிள் டிவி, இவ்வளவு நாள் ஐயா இதுல பக்கத்துல வச்சு பாருங்க, இவ்வளவு நாள் டிவியை கொண்டு தந்தாங்க. और इतना सा छोटा टीवी, अरे आप அன்பு பாராட்டுற சகோதரனுக்காக அன்பு பாராட்டுற நன்மை पर ऐसे प्रेम करने वाला भाई लोग बहुत है। அந்த அன்பை ஏற்றுக்கொள்ளலாம், ஆனா தேவனை பிரிக்கிறதுக்கு வேண்டாம். प्रेम को भी मैं ग्रहण कर सकता, लेकिन जो जो वस्तु मुझे परमेश्वर से अलग करता वो मुझे नहीं जरूरत है। சின்ன போர்ட்டபிள் டிவி, एक फोटो छोटा सा टीवी, நீங்க வந்து ஏதாவது பாருங்க. आइए आप टेबल पे रख के कुछ भी அப்ப देखिए। நான் ஒன்லி ஜெபம் ஜெபம் ஜெபம், जब वो मिला तभी मैं केवल प्रार्थना प्रार्थना உபவாசம் உபவாசம் உபவாசம். उपवास उपवास उपवास। கேட்டுக்கு மேல போடுப்பா. ये तू उठा के ऊपर डाल दो। ஒரு பிளம்பர் தூக்கி கொடுத்தேன். अगर एक प्लम्बर इधर है उसके हाथ में दिया। கவனிக்கணும், பார்த்திருக்கப்ப அழகா वो देखने में बहुत सुंदर टीवी था। தேவனை விட்டு எது பிரிக்குதோ, எது விலகுதோ, தேவ திட்டத்தை தேவ தரிசனத்தை மறக்க வைக்க தூக்கி अगर परमेश्वर जो तुम पाए हो दर्शन से, जो जो तुझे दूर करता, सब कुछ उठा कर फेंको। வட இந்தியாவில் ஊழியம் செஞ்சேன். मैं उत्तर भारत में सेवा किया था। ஏற்கனவே எனக்கு ஒரு கேப்டன் டெலிகிராம் அடிச்சாரு. 3 டெலிகிராம் வந்துச்சு. எங்க வீட்டுல இல்ல 2 டெலிகிராம், கேப்டன் அடிச்சாப்ல, என் தாப்பனார் அடிச்சாப்ல. நான் பீகார்ல நேபாள் பார்டர்ல ஊழியம் செஞ்சுட்டு போகுது. वो मुझे ऐसे 3 टेलीग्राम आया था, एक मेरे पिताजी से, एक मेरा वो जहाज का कैप्टन से, और एक में जो बिहार में सेवा किया था वहां से। தேவன் எனக்கு இந்த தரிசனத்தை தந்தாரு. परमेश्वर ने मुझे दर्शन दिया। நான் இங்க வீட்டுல வந்து மறுபடியும் என்ன மிரட்டினாங்க. अगर घर के लोग आकर वापस मुझे डांटा था। கப்பலுக்கு போறியா, क्या तू जहाज के काम को जाएगा क्या, அல்லது இந்த வீட்டு பத்திரத்துல சைன் போடுறியா? नहीं तो हमारा ये घर का पत्र है, उस पर हस्ताक्षर कर। தேவனை விட்டு பிரிக்கிற கேக்குது, எந்த எனக்கு தேவ தரிசனத்தை விட்டு என் அழைப்பை விட்டு பிரிக்கிற வீடு என்ன சைன் பண்ணு. क्या है जो जो मेरे परमेश्वर मुझ पर रखा हुआ उद्देश्य मेरे बुलावट से अलग करता है, वो क्या मुझे क्या घर है, साइन कर दिया। மஜித் பந்தர்ல சீமன் ஆத்துல இருந்து எங்க ஒரு அக்கா பெரியமா மகளுடைய கணவர்
மச்சான் வந்தாரு, இங்க பத்திரம் வாங்கிட்டு வந்தாரு. अगर मस्जिद बंदर से सीमन के हॉस्टल से मेरा बड़ी मेरी தேவ அன்பை ருசித்து கண்ணீரோடு கூட சைன் பண்ண. मेरा जीजा ने ऐसे एक कागज लेकर आया था मुझ पर साइन लेने के लिए. मैं परमेश्वर தேவனுடைய ஊழியத்தை, தேவ திட்டத்தை விட்டு ஒருபோதும் இழந்து விடக்கூடாது. परमेश्वर का उद्देश्य, परमेश्वर का इच्छा, परमेश्वर की युक्ति से कभी हम अलग नहीं. இறங்கி இறங்கலாம். और कुछ को भी हम तो त्याग सकते हैं. सर्टिफिकेट सीडी कियाது மண்ணாங்கட்டில துடிச்சு கிழிச்சு தூக்கி. अगर मेरा जो आत्मिक का सर्टिफिकेट है, क्या सर्टिफिकेट है, फाड़ कर फेंक दिया. தேவ திட்டம் என்னை அழைத்தது உண்மை, என்னோட கூட பேசி தரிசித்தது உண்மை, நடைத்தா தூக்கி கிழிச்சு போடு. परमेश्वर मुझे बुलाया वो सच बात है, परमेश्वर का दर्शन में पाया वो सच बात है, इसे फाड़ कर फेंक दिया. தேவனுக்கு பிரிக்கக்கூடியது எதுமனத்தை வரக்கூடாது. परमेश्वर से जो वस्तु मुझे अलग करता वो मुझको नहीं जरूरत है. ஹalleluya. हालेलुया. எதுவும் இந்த உலகத்துல உன்னை விட்டு பிரித்து விடக்கூடாது. कुछ भी इस दुनिया में அதுல தெளிவாக உறுதியாக இரு. इस पर तू पहचान से ले. எத்தனையோ பாடுகள் சோதனைகள் வந்தது, कितने परीक्षा आया है, விட்டுட்டு ஓடல. मैं छोड़ के कभी இந்த नहीं गया. லாக்டவுன் என்னது? லாக்டவுன்லாம் ஒண்ணும் கிடையாது. ये क्या लॉकडाउन, ये कुछ नहीं. ஏற்கனவே நம்ம லாக்டவுன்ல தான் இருக்கோம். पहले में तो लॉकडाउन में है. ஏன் அந்த தாடி வச்சிருக்கேன்னு கேட்பான். अब कई लोग पूछेंगे இப்ப अरे क्यों ये दाढ़ी. எல்லாம் தாடி வளர்க்கறான். अगर आप देखें लॉकडाउन में सभी लोग दाढ़ी रखता है. நிரந்தரமா இந்த பூமி சரே தெரியும். मतलब निरंतर सर्वदा ये भूमि एक நித்திய நித்தியமாக வாழக்கூடியது. एक सनातन का जीवन मुझे है. ஆனா நீ கேட்டுட்டு சேவ் பண்ணாம இருக்கிறாத, நல்லா நல்லா ஒழுங்கா ஃப்ரெஷ்ஷா. इसलिए तू जो मैं मुझसे बच्चे सुनता तू दाढ़ी मत रखो, अच्छे से அழைப்பு தேவன் मेरा बुलावट है. தெளிவாக கண்ட தரிசனம். मैं वैसे ठीक रीति से दर्शन पाया. கலப்பை கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. अगर जो कोई आलपोतनी के हाथ रखने पर पीछे मुड़ के देखता हूँ परमेश्वर राज्य को योग्य नहीं. கலப்பை கை வச்சுட்ட, आलपोतनी के हाथ रख दिया, பின்னிட்டு பார்த்தா पीछे मुड़ के देखे தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. परमेश्वर राज्य का तो योग्य नहीं. கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்துட்டு அந்த பின்னிட்டு போறானா தேவராஜ்யம் தகுதி. अगर यहोवा का सेवा के लिए आकर एक व्यक्ति पीछे मुड़ने में फिर वो कुछ योग्य नहीं. அவன் போய் உலக வேலையில ஈடுபட்டாலும் தேவராஜ்யம் தகுதி உள்ளவன், ये தேவராஜ்யத்துக்கு செல்லாதவன். अगर वो जाकर दुनिया में काम करने में फिर वो परमेश्वर का कुछ भी योग्यता नहीं. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. प्रभु की नाम की महिमा. கர்த்தரை விட்டு நீ அகன்று போய்விடாத. इसलिए प्रभु से तो कभी अलग मत हो. ஆயிரம் பிரச்சனை வரும், जो मुश्किल आएगा, எதையும் தாங்கும் இதயம். कुछ भी सकने वाला मन चाहिए. எங்க ஊர்ல ஹெட் மிஸ்ஸஸ் அம்மா சொல்லுவாங்க, ஒரு ஹெட் மிஸ்ஸஸ் அம்மா இருந்தாங்க, ஜெபராணிக்கு. मेरे गांव में स्कूल का एक मिसेस माता, उसका नाम जगरानी है. என்னுடைய பக்கத்துல மாமா மாப்பிள்ள விஜய் ஒரு பிரதர். अगर मेरे मामा का लड़का स्कूल में मेरे बगल में बैठा था, उसका नाम विजय. முழு பேரை தான் சொல்லுவாங்க, தாமஸ் பூரண விஜய். वो उसका पूरा नाम कहेगा தாமஸ் பூரண விஜய். ஆயிரம் யானையும் இதயத்துல ஏத்துறாலும் நீ அசர மாட்ட. तामस पूर्ण विजय हजार हाथी को तेरे मन में खड़ा करने में भी तू कभी नहीं डर पाता. ஆயிரம் அந்த அர்த்தம் அப்பதான் எனக்கு தெரிஞ்சு. वो का अर्थ अभी मुझे मालूम पड़ रहा. ஆயிரம் யானையை हजार हाथी கவனிங்க, எதையும் தாங்கி இதயம். कुछ भी सकने वाला मन जरूरत है. அது ஆவிக்குரிய அர்த்தங்க. ये एक आत्मिक अर्थ है. எதையும் தாங்கி இதயம். कुछ भी सकने वाला मन. அண்ணா சொன்னாருன்னு வேற ஒரு கவிஞர், அதாவது அறிஞர் அண்ணா சொன்னாருன்னு சொல்லுவாங்க. நீதிபதியில அந்த வசனம் இருக்குது. ये वचन नीति वचन में है, लेकिन எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். हमें कुछ भी सकने वाला मन. பூமியில என்ன நடந்தாலும் इस धरती में कुछ भी गिनाओ, பசியோ நிர்வாணம் நாசகா தைவா பட்டயமோ எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க வராமல் कुछ भी मसीह के प्रेम से तुझे अलग नहीं कर. அப்போஸ்தலன் பவுல் அதான் சொல்றாரு. वैसे करता நிகழ்காலமோ வருங்காலமோ भविष्य और वर्तमान எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு कुछ भी मसीह के प्रेम से मुझे अलग नहीं कर நீ सकता. அகன்று விலகி போயிடாத. इसलिए तू जाओ मत करो அற்பமான காரியத்துக்காக, कुछ वस्तु के लिए, இந்த பயத்துக்காக इस पेट के लिए அதை இழந்து விடாத. उन बातों को खो. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரை நிலைநிற்கிறதற்காக வேண்டி கிரியை நடத்தி அதை பிதாவானவர் முத்திரைத்து வைத்திருக்கிறார். नाशवान भोजन के लिए नहीं, परंतु जो अनंत जीवन तक टकरता उसी भोजन के लिए तो परिश्रम करो. वो पिता परमेश्वर छाप रहा है. யோவான் 6:27 மிக முக்கியமான வசனம். युगना 6:27
बहुत मुख्य वचन ये அழிந்து போகிற போஜனத்துக்காக கிரியை நடப்பிக்க नाशवान भोजन के लिए परिश्रम मत करो அதுக்கு போய் நீ விலகி போயிடாத नाशवान भोजन के लिए तो दूर मत हो கடினமான உபதேசம் விட்டு போயிடாத ये कठिन उपदेश करके तो पीछे मत நீ हटना ஆசீர்வாதமா இருக்குன்னு சொன்னா तू आशीष पाने के लिए நீ அவரை விட்டு அகன்று போய் அதன் வெட்கப்பட்டே போ तो उससे दूर मत हो फिर तू लज्जित होंगे வெட்கப்படாத பின்னிடாத சிங்கமா நின்னு तू वैसे कभी पीछे न हटता और सिंह के नहीं खड़ा हो பின்னிடாத ராஜாவா நின்னு और कभी पीछे न हटता और राजा के नहीं खड़ा हो பின்னிடாத போர் குதிரையா और நின்னு कभी पीछे न हटता वो युद्ध का घोड़े के नहीं खड़ा हो பின்னிடாதவா நின்னு ऐसे कभी पीछे हट मत வெட்கப்பட்டு போகாத तो लज्जित मत पाओ அல்லேலூயா हालेलुया ஒருபோதும் பின்னிட்டு போய் பாத்திரம் कभी पीछे न हटना யோபு புத்தகத்துல வாசிக்கிறோம் आयुब के पुस्तक யோபு 2ஆம் அதிகாரம் आयुब पहला अध्याय அங்கே 8வது வசனத்தில் அவன் குறித்து யோபை குறித்து சொல்கிறார் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனாக இருந்தான் அவனை போல இந்த பூமியில ஒருவனும் இல்லை என்றார் आमेन वैसे आयुब वो परमेश्वर का भय मानकर बुराई से दूर रहता था उसी के अलावा इस दुनिया में कोई नहीं था 2வது அதிகாரத்துல 3வது வசனத்திலும் சொல்கிறார் और दूसरा अध्याय तीसरा वचन में भी प्रभु कहते அவன் பொல்லாப்பை விட்டு தேவனை பிரிக்கக்கூடிய பொல்லாப்பு எது வந்தாலும் விட்டு விலகுகிறான் आमेन वैसे आयुब जो जो बुराई आता था वो बुराई से वो दूर रहता था இவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான் कितने बड़े धनवान व्यक्ति அவன் இழிவை தேடி போல वो ऐसे तुच्छ वस्तुओं को मन मत लगाया அல்லேலூயா हालेलुया அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல नाशवान भोजन के लिए नहीं யோவான் 6ஆம் அதிகாரத்துல 21 தடவை பிரெட்ங்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது और यूहन्ना 6वें अध्याय में 21 बार रोटी का शब्द लिखा है 21 தடவை அந்த அப்பம்ங்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு 21 बार वो रोटी का शब्द लिखा है 10 தடவை வானத்திலிருந்து இறங்கி வந்தவர் என்று और சொல்லப்பட்டிருக்கு 10 बार आकाश से उतर के आया हुआ வானத்தில் இருந்துங்கிற வார்த்தை 10 தடவை சொல்லப்பட்டிருக்கு आकाश से ये शब्द 10 बार लिखा है நித்திய ஜீவன்ங்கிற வார்த்தை 5 தடவை சொல்லப்பட்டிருக்கு अनंत जीवन का शब्द 5 बार लिखा है அந்த பிரசங்கம் எதுக்காக சொன்னா விலகாதபடி அந்த ஜீவனுள்ள இந்த உலகத்துல நான் வாழ புசிக்கக்கூடிய அப்பம் மனுஷன் அப்பத்தான் மாத்திரம் இல்ல தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான்கிறதை உணரும்படியாகத்தான் உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார் वो यूहन्ना 6वां अध्याय वो संदेश यीशु ने क्यों दिया तुझे वैसे समझ पाने के लिए तू अगर मनुष्य ना 5 அப்பத்தை 2 பேரையும் 5000 பேருக்கு போஷித்து 12 கூட மீதி அந்த 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் उसी 6वां अध्याय में 5 रोटी 2 मछली हमको 5000 लोग को खिलाकर दोबारा टोकरी बचाता நீ உணரும்படியாக तू समझ पाने அற்புதம் செய்து காண்கிறார் वहां चमत्कार करके दिखाया அதத்தாங்க யாத்ராம புத்தகத்திலே வாசிக்கிறோம் நீ உணரும்படியாக என்று சொல்கிறார் உபாம புத்தகத்திலே வாசிக்கிறோம் ये व्यवस्था वरण ने लिखा है உபாம புத்தகம் व्यवस्था वरण எடுத்து வாசிக்கலாம் निकाल कर पढ़ेंगे உபாமம் 8:3ல வாசிக்கிறோம் व्यवस्था वरण 8:3 அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருந்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படி उसने तुझको नम्र बनाया और भूखा भी होने दिया फिर मंडा जिसने तू और न तेरे को पुरखा भी जानते थे वहां तुझको खिला इसलिए कि वो तुझको सिखाए कि உன்னை உணர்த்தும்படி தான் அந்த மன்னாவை போட்டார் तुझको सिखाने के लिए वो मंडा को खिलाया நீ சிறுமைப்பட்டு பசியினால வாடுற காலம் இல்ல अगर तू नम्र होकर भूखा में ஒரு குறைகளை எல்லாம் கர்த்தர் நிறைவாக்குகிறார் तेरे सारे कमी कटी को प्रभु भरपूर खाता है அதை விட்டுட்டு நீ முதல்ல அந்த உணர்வோட ये बात को पहले तू सीखो தந்ததை எடுத்துக்கிட்டு தந்தவரை மறந்துட விடக்கூடாது अगर जो दिया वस्तु को लेता है और जो दिया उसको छोड़ देता है அவரை விட்டு விலகி விடாது उससे दूर मत हो எந்த காலத்திலே உனக்கு தந்தவர் किसी काल में भी वो तुझको दिया है உனக்கு எப்போதுமே அவர் தந்து கொண்டிருக்கிறார் वो तेरे लिए सर्वदा देता है கொஞ்சம் சோதனை காலத்துல इसलिए संकट के समय இதை நிதானித்துக் கொள்ளுங்கள் जरा समझ पालो நிதானித்துக் கொள்ளுங்கள் पहचान करो யோபுடைய வாழ்க்கையில आयुब के जीवन யோபு में புத்தகம் 28ஆம் அதிகாரத்தில் நாம் சொல்வதை பாருங்கள் आयुब 28 में மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதை ஞானம் பொல்லாப்பை விட்டு விலகுவதை புத்தி என்றான் என்று சொன்னான் 28 तब उसने मनुष्य कहा देख प्रभु का भय मानना यही बुद्धि है और बुराई से दूर रहना ஆண்டவருக்கு பயப்படுவதை ஞானம் प्रभु का भय मानना वही बुद्धि பொல்லாப்பை விட்டு விலகுவதை புத்தி बुराई से दूर रहो ही समझ கர்த்தருக்கு பயப்படுவது ஞானம் प्रभु का भय मानना वही बुद्धि உனக்கு ஞானமும் புத்தி ஞானமும் வேணும் அண்டர்ஸ்டாண்ட் புத்தி என்றால் அண்டர்ஸ்டாண்ட் अगर तुझे बुद्धि भी चाहिए समझ भी चाहिए விஸ்டம் வேற
நாலேஜ் வேற, அண்டர்ஸ்டாண்டிங் வேற. ஞானம் வேற, அறிவு வேற, புத்தி வேற. बुद्धि अलग है, ज्ञान अलग है, समझ अलग है. ஹalleluya. हालेलुया. wisdom, knowledge, understanding. बुद्धि, ज्ञान, समझ. இங்க சொல்றாரு, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்புக்கு விலகுவதே புத்தி. देखो प्रभु का भय मानना यही बुद्धि और बुराई से दूर रखना यही समझ. அது சொல்லுகிறான் 12வது வசனத்திலிருந்து. और 12 वचन से लेकर ஆனால் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே, புத்தி விளைகிற இடம் எது? आमीन. परंतु बुद्धि कहाँ मिल सकती है और समझ का स्थान कहाँ है? அதன் விலை மனுஷனுக்கு தெரியாது, அது ஜீவனுள்ளவருடைய தேசத்திலே அகப்படுவதில்லை. उसका मोल मनुष्य का मालूम नहीं, जीवनों में वो कहीं नहीं मिलती. ஞானத்துக்கு விலை எங்கே? बुद्धि का मूल कहाँ ஞானம் है? விளைகிற தேசம் எங்கே? अगर बुद्धि वो இந்த உலகத்திலே எல்லாத்தையும் கண்டெடுக்கலாம். अगर इस दुनिया से सारी वस्तु को पा सकता है, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பும் அந்த இரட்சகருடைய அனுபவத்தையும் எங்கேயும் கண்டுகொள்ள முடியாது. अगर ये मेरा प्रभु यीशु मसीह का उद्धार और उसी उद्धार तारक के अनुभव को कहाँ मिलेगा? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுது, நமது ஆண்டவராகிய இயேசுவே, அந்த இயேசு கிறிஸ்துவே ஞானமும் நீதியும் மீட்புமாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. पहिला अध्याय आखिरी वचन ताकि 30वां वचन, परंतु उसी की ओर से तुम में से यीशु में है, परमेश्वर की ओर से हमारे लिए ज्ञान टकरा अर्थात धर्मी पवित्रता और छुटकारा. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாக இருக்கிறார். यीशु मसीह की परमेश्वर की ओर से हमारा ज्ञान है, धर्म है, நீ पवित्रता और छुटकारा. அவருடைய உபதேசத்தை விட்டு அவரை விட்டு நீ விலகிடாத. इसलिए उसी का उपदेश से तो अलग मत हो. அவர்தான் ஞானம், वही ज्ञान, அவர்தான் நீதி, वही धर्म, அவர்தான் பரிசுத்தம், वही पवित्रता, அவர்தான் மீட்பு. वही छुटकारा. தேவனால உனக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் கிடைக்கக்கூடியது அதுதான். அதை விட்டு நீ விலகிவிடாத. परमेश्वर की ओर से तुझे मिलने वाला ज्ञान, धर्म, पवित्रता, छुटकारा से कभी अलग मत हो. இந்த சோதனை காலங்கள்ல इस संकट के நீ समय அவரை விட்டு விலகிவிடாதே. उससे अलग मत हो. தேவனால் உனக்கு கொடுக்கப்பட்ட பொக்கிஷம் और परमेश्वर से तुझे दिया गया ये தன், धन, ஞானம், बुद्धि, நீதி, धर्म, பரிசுத்தம். पवित्रता, அவருக்கு என்னது? பரிசுத்தம் छुटकारा, எல்லாம் அவர்தான். समीप மீட்பு எல்லாம் அவர்தான். सब कुछ वही है. அதுக்கு மேல நீ வேற எதையாவது தொடி, நீ விலகி போயிடா. अब इसको छोड़ के और किसी वस्तु पर मन मत लगाओ. உனக்கு வெளிச்சத்து மேல வெளிச்சத்தை तो காண்பார். प्रकाश पर प्रकाश पाए. யோபு சொல்கிறார், आई कहता है நீங்க அந்த வசனத்தை எடுத்துக்கணும். दोबारा वचन निकलेगा 28 अध्याय 28:12. 28 बार. ஆனால் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? परंतु बुद्धि कहाँ मिल புத்தி सकती है விளைகிற இடம் और எது? समझ का स्थान कहाँ है? அதன் விலை மனுஷனுக்கு தெரியாத இந்த ஜீவனுடைய தேசத்திலே அகப்படுகிறது. उसका मोल मनुष्य का मालूम नहीं, जीवन लोक में वह कहीं नहीं मिलती. ஆழமானது என்னிடத்திலே இல்லை என்கிறது, சமுத்திரமானது என்னிடத்திலே இல்லை என்கிறது. अतः साहब कहता है वो मुझ में नहीं और समुद्र भी कहता वो मेरे पास नहीं. நீ விலகி எந்த சமுத்திரத்தண்டையும் எந்த ஆழத்துக்களையும் போய்விடாதே. इसलिए तू अलग होकर किसी समुद्र के पास किसी गहरे स्थल पर मत जा. உனக்கு தலை சுத்தும் வரும். நீ இயேசு இரத்தத்தினால வாங்கப்பட்டிருக்கிறாய். फिर तुझे चक्कर आ जाएगा क्योंकि तुझे வேற எந்த ஆழத்தை தேடி போய்விடாத. और तो किसी गहरे स्थल की ओर मत जा. எந்த சமுத்திரத்தை தேடி ஓடிடாத. किसी समुद्र में डूब के मत जा. வேற அதுக்கு விலை எங்கேயும் போய் கேட்காத. उसका मोल कहाँ भी नहीं मिलता. உனக்கு விலை மதிப்பா விலையேறப்பட்ட இரத்தத்தினால ஒண்ணு வாங்கியிருக்காரு. अनमोल उसे वो तुझे खरीदा है. சொல்லுகிறார் 12ஆம் வசனத்துல, 15 वचन. அதற்கு ஈடாக தங்கத்தை கொடுக்கவும் அதற்கு கிரயத்தை வெள்ளியை நெருக்கவும் கூடாது. क्योंकि सोने से वो मोल लिया नहीं जाता और न उसके दाम के लिए चांदी तोड़ी जाती है. இயேசுதான் தங்கம். यीशु की चोना. அது தங்கத்துக்கு தங்கம், வெள்ளிக்கு வெள்ளியா? यीशु चांदी के लिए चांदी, सोने के लिए அது सोने. எதுக்கு? அதுக்கு நீங்க நிகரா இருக்க முடியாது. और उसका तो ये कुछ नहीं मिलेगा. கோபியின் தங்கம் விலையேறப்பட்டு கோமேதனும் இந்திரநீலமும் அதற்கு ஈடல்ல. न तो उसके साथ ओपीर के कुंदन की बराबरी हो सकती है और न अनमोल सुलेमानी पत्थर का नीलमणि की. பொண்ணு படிவதற்கு ஒப்பல்ல, பசு பொன்னாபரணங்களும் அதை மாற்றக் கூடாது. न सोना न कांच उसके बराबर टकर सकता है. कुंदन के गहने के बदले भी वह नहीं मिलती. பவளத்தையும் ஸ்படிகத்தையும் அத்தோட ஒப்பிட்டு பேசலாகாது. முத்துக்களை பார்க்கும் ஞானத்தின் விலை உயர்ந்தது. मूंगे और स्फटिक मणि की उसके आगे क्या चर्चा. बुद्धि का मोल मणि से भी
अधिक है। எத்தியோப்பியாவின் புஷ்பராகம் அதற்கு நிகரல்ல, பசும்பொன்னும் அதற்கு சரியல்ல. उस देश के पुष्पराग उसकी तुल्य नहीं कर सकते और न उससे सूची कुंदन की बराबरी हो सकती। இப்படி இருக்க ஞானம் எங்கே இருந்து வரும்? புத்தி தங்கி இருக்கிற இடம் எங்கே? और बुद्धि कहाँ मिल सकती है और समझ का स्थान कहाँ है? புத்தியும் ஞானமும் உனக்கு கையில, உனக்கு இயேசு தேவனே உனக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறார், விளக்கரையும் செலுத்தி அதை விட்டு நீ வேற எங்கேயோ தேடி விடுறாய். इसलिए यीशु मसीह ने तुझे दाम चुकाकर वो अनमोल उधार को दे दिया, वो छोड़ के और किसी इसी प्रकार का ஜெயில் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார். वो मुझे वापस सिंहासन में विराजमान है। நிகரற்றவர், वो उसका दुल्य, उसका दुल्य அவரே ஞானம், அவரே நீதி, அவரே பரிசுத்தர், அவரே மீட்பு தேவனால் கொடுக்கப்பட்டவர். वही बुद्धि, ज्ञान, छुटकारा, पवित्रता। அந்த கொடுக்கப்பட்ட அந்த நிகரற்ற அந்த செல்வத்தை விட்டு நீ எங்கேயோ விலகாத. अगर जो इसी प्रकार बहुमूल्य धन को छोड़ के और तो दूर मत हो। அதெல்லாம் ஈடாகிட முடியாது. वो दुल्य नहीं होता। அதெல்லாம் நிகராக ये सारी वस्तु उसको நீ விலகி விடாதே. दूर मत हो। யோபு விலகல. आयु अलग नहीं हुआ, அதுதான் யோபு முதலில் காட்டிய பெண்ணிலே இரட்டிப்பாக ஆசீர்வதித்தார். इसलिए आयु के पहले से तो पीछे दुगुना आशीष मिला। வேதத்தை விட்டு விலகிறார். ये शास्त्र से कभी अलग मत हो। உனக்கு ஒண்ணு இல்லாம காலங்கள்லயும் விலகிறார். यदि सुनसान के समय में भी अलग मत हो। உயரமா உனக்கு ஞானம் பெரிய எல்லாமே செல்வம் கொடிக்கும் போது விலகிறார். अगर तू तभी अमीर दरबार को जाता तभी भी अलग मत हो। சாலமோன் உயர்ந்த இடத்துல போனான். सुलेमान ऊंचे स्थान पर चला गया। ராக்கெட் வேற இடத்துல உயர்ந்தான். रॉकेट वेग पर वो ऊंचा, கேரஞ்சத்துல அப்பல்ல, क्योंकि वो जो दाम चुकाया उसको पिता है। கேரஞ்சத்துல அப்பல்ல, கேரஞ்சத்துல दाम चुकाया, तेरे पिता ने दाम चुकाया। அப்பன் கேரஞ்சத்துல மேல போவாங்க. ऐसे तेरे पिता दाम चुकाया, उस पर तू ऊंचे ऊंचे मत उड़ो। நம்ம கேரஞ்சத்துமோ हम दाम चुकाएंगे। சாமுவேல் மேல போவான். सामुएल क्या करेगा? ऊंचे उड़ेगा। ராக்கெட் வேகத்துல போவாங்க. रॉकेट वेग पर ऊंचे उड़ेगा। ஊழியத்துல ராக்கெட் வேகத்துல போவாங்க. कई लोग ऐसे चेव खाने रो रॉकेट கேரஞ்சத்துல அப்பன் दाम चुकाया वो कौन है? तेरा पिता। மேல உயர்ந்த போகும்போது காத்திருக்காது. ऊंचे ऊंचे जाने में उड़ने में हवा नहीं मिलेगी। கவனமா இருக்கணும். चौकस रहना। மேல போகும்போது காத்திருக்காது. ऊंचे उड़ने में हवा नहीं मिलेगा, தலை சுத்துது. फिर बेहोश हो जाएगा। ஹalleluya. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில आपके आत्मिक जीवन में நம்ம கவனமா இருக்கணும். ध्यान से रहो। ஒன்று ராஜாக்களின் புத்தகம் पहला राजा இங்க நடந்ததை பார்க்கிறோம். देखिए, ஒன்று ராஜாக்களின் புத்தகம் पहला राजा 11ஆம் அதிகாரம் 13वां अध्याय 9-10 வசனங்களை வாசிப்போம். 9-10 वचन। ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு இரண்டு விஷயம் தரிசனமாகி அந்நிய தேவனை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கைக்கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். तब यहोवा ने सुलेमान पर क्रोध किया, क्योंकि उसका मन इस्राएल के परमेश्वर यहोवा से फिर गया था, जिसने 2 बार उसको दर्शन दिया था, और उसी ने इसी बात के विषय में आज्ञा दी थी कि पराये देवताओं के पीछे न हो लेना। तभी उसने यहोवा की आज्ञा न मानी। கர்த்தர் கோபமானார். यहोवा सुलेमान पर क्रोध किया। ஜீவ தண்ணீரையாகிய அந்த தேவ திட்டத்தை விட்டுட்டு வெடிப்புல தக்கையை தெரிஞ்சிட்டான். जीवन की सौदा के उसी उद्देश्य को छोड़ के अपने के लिए गौड़ बना दिया, தன் இருதயத்தை திருப்பிட்டான். अपने हृदय को मोड़ दिया। ஏன் நோவு நித்திய காலமாக இருக்கிறது? क्यों पीड़ा लगातार बनी रहता है? அவன் ராஜ்யபாரம் பிடிக்கப்பட்டு விட்டது. ये सुलेमान के राजगद्दी छीन लिया गया। அவனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ये सुलेमान के संतान आशीष नहीं पाते। அவன் ராஜ்யபாரம் கடைசி வரைக்கும் இருக்கணும். उसका राजगद्दी अंत तक निष्ठा करना है। அப்படிதான் இங்க சொல்கிறார் அவர். वैसे कहता था 9:5 வாசிக்கிறோம். 9:5 पहला राजा 9:5 இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமல் போவதில்லை என்று உன் தகப்பனாகிய தாவீதோடே நான் சொன்னபடியே இஸ்ரவேலில் உன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். जैसे कि मैंने तेरे पिता दाऊद को वचन दिया था, तेरे कुल में इस्राएल की गद्दी पर विराजमान वाले सदा बने रहे। உன் தகப்பன் கர்த்தருக்கு பயந்திருந்தான். तेरे पिता परमेश्वर को भयभीत था, கர்த்தரை விட்டு விலகல. वो बुराई से दूर रहता था। அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை நிலைக்க பண்ணுங்க. उसका राजगद्दी को मैंने உன் சிங்காசனத்தை நிலைக்க பண்ணுவேன். राजगद्दी को भी मैं टकराए। ஆனா 4வது வசனத்தில் சொல்கிறார்
சொல்லுகிறார், तू 14 वचन, நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ளும்படிக்கு என் சமூகத்தில் மனவுத்தும் சபையுமாய் உன் தகப்பனாகிய தாவீது நடந்தவோர் நடப்பாயானால், और यदि तू अपने पिता दाऊद की समान मन की कराई और सिराई से अपने को मेरे सामने जानकर चलता रहे और मेरी सब आज्ञाओं के अनुसार किया करे और मेरे विधियों और नियमों को मानता रहे, तो मैं तेरा राज्य इस्राएल के ऊपर सदा के लिए स्थिर करूंगा। நீ அப்படி நடந்தா यदि तू ऐसे करने में உன் பிள்ளை நீ பாக்கியமானா உன் பிள்ளை பாக்கியமானார். तो भी धन्य होंगे, तेरे संतान भी धन्य होगा। நீதிமொழிகள் 20:7 வாசிக்கிறோம், नीति वचन 20:7, நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருப்பார். आमीन। नीति वचन 20:7 20:7, நீதிமான் गर्मी जो गहराई से चलता रहता है उसके पीछे उसके 4 बाल बच्चे धन्य होते हैं। இங்க தாவீது நிமித்தமா அவன் ராஜ்யபுரத்தை புடுங்கல, यह दाऊद के निमित्त वो सुलेमान से राज्य को बिल्कुल नहीं छीना था, ஆனா அவன் பின்னாலோட சந்ததி நிலைநிறுத்தப்படிய फिर सुलेमान से भी उसके बाद वो संतान न टकरा। காரணம் என்ன? कारण क्या? அவன் கற்பித்ததை கைக்கொள்ளவில்லை. ये जो प्रभु यहोवा से गहराई से नहीं, கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பிட்டான். ये यहोवा से अपने मन को मोड़ दिया, தேவ திட்டத்தை விட்டு ஜீவ தண்ணீரை விட்டு வேற தொட்டியை தெரிஞ்சான். जीवन के सोता से परमेश्वर के उद्देश्य छोड़ के अपने के लिए गौ बना நீ लिया। உயர போகும்போது तो ऊंचे उड़ने में எந்த தேவ திட்டத்தை மறந்து விடாது, परमेश्वर के उद्देश्य को भूल தேவ मत, சித்தத்தை மறந்து விடாது, उसकी इच्छा को भूल मत, வேற எதையாவது தெரிந்து கொண்டு और किसी वस्तु पर मन मत लगा। உன் மனம் கொள்ளை கொண்டு போகும். ये तेरा मन और भी उड़ेगा, அப்படி போகும். எதை தெரிந்து கொள்ளலாம்? और किसी वस्तुओं की ओर मन उड़ेगा। ஒருபோதும் ஜீவ தண்ணீரை விட்டு விடாதே. इसलिए कभी तू ये जीवन के सोते से अलग मत हो। என் ஜனங்கள் 2 தீமையை செய்தார்கள். मेरे जन 2 बुराई की, ஜீவ தண்ணீராம் என்னை விட்டு விட்டு வேற ஒரு வெடிப்பான தொட்டியை தெரிந்து கொண்டார். जीवन की जल के सोता मुझे त्याग किया और अपने के लिए एक गौत बना दिया। இஸ்ரவேல் ஒரு வேலைக்காரனா ஒரு அடிமையா ஏன் கொள்ளை என்று வைத்தான்? यहाँ इस्राएल एक दास है, वो घर में जन्मा हुआ वो दास है, क्यों वो सिखा உன்னை உயர்ந்து போகும்போது நீ கவனமா இருக்க நல்லது. உன்னை வேலைக்காரனா அடிமையாக சாத்தான் கொலை பண்ணே வைப்பான். वो भी ऊंचे उठने में चौकस करना नहीं, तो शैतान तुझे भी वैसे दास के अनुभव में ऐसे सिखा ले जाएगा। காலங்களை சரியானபடி தீர்மானித்து तेरे समय में ठीक रीति से समझ पाओ, விலகிடாத. तो दूर मत हो। தன் இருதயம் திரும்பிட்டுனா अपने मन यदि पीछे हटे, சாலமோன் கர்த்தர் கோபமானார். ये सुलेमान पर प्रभु क्रोध किया, அவனுக்கு நோவு நித்திய காலமாக. और सुलेमान क्या पीड़ित लगातार बनी रहता था। சாலமோனுடைய பேர் விசுவாச பட்டியல் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல தாவீதுக்கு அடுத்தது சாலமோன் பேர் வரணும், சாலமோன் பேர் இல்ல. और विश्वास की पट्टिया में दाऊद के बाद वो सुलेमान का नाम आना है नहीं। ஏன்? क्यों? நித்திய காலமான நோவு, युग युग से छोट, ஆறாத கொடிய புண் फिर उस पीड़ित के लिए कभी औषध नहीं मिलता நம்முடைய था। ஜீவியத்துல तेरे जीवन இப்படி में வந்து விடக்கூடாது. वैसे नहीं आना। கர்த்தருடைய நித்தம் நடக்கும். प्रभु तुझे लगातार लिए चलेगा। மகா வறட்சியான காலங்கள்ல अकाल के समय में भी तुझे तृप्त உன் करेगा, ஆத்மாவை திருப்தியாக்கும். तेरे प्राण को तृप्त करेगा, ஆத்மாவை திருப்தியாக்கும். तेरे प्राण को तृप्त உன் करेगा, எலும்புகளை நிர்மலமாக்கும். तेरे हड्डियां हरी भरी நீ रखेगा। வற்றாத நீரூற்றை போல तू एक सुखदाई सोते के नाई, நீ எதை ஒரு தோட்டத்தை போல வளமான सिंची हुई தோட்டத்தை போல बगीचा के नाई, வற்றாத நீரூற்றை போல. और जीवन के सोता के இந்த नाई। நாளில் கர்த்தருடைய நித்தம் एक दिन में प्रभु तुझे लगातार लिए चलेगा। கண்களை மூடு. हम अभी आंख बंद करेंगे, தேவனுடைய சமயத்துல प्रभु के सामने। Praise Jesus. धन्यवाद। Praise the Lord. सभी आवाज सुनकर हम सुनी करें। रेदा बाका राधा सका दिंदाना இஸ்ரவேல் ஒரு வேலைக்காரனா. यह इस्राएली दास है, அவன் அடிமையா. क्या वो घर में जन्मा हुआ दास है? ஏன் கொள்ளை கொண்டு போனான்? तू शिकार हो, நீ வெட்கப்பட்டு போய்விடக்கூடாது. तू लज्जित नहीं पाना। தேவனுடைய தரிசனத்தை இழந்து விடாது. परमेश्वर का दर्शन को कभी खो मत, நீ அவரை விட்டு அகன்று போய்விடாது. तू परमेश्वर से कभी अलग मत हो, வேற திட்டத்தை தெரிந்து விடாது. और किसी
खाऊं तो तेरे लिए मत बनाओ। இதை தவிர உனக்கு வேற சித்தம் இல்லை. ये छोड़ के इच्छा छोड़ के तुझे दूसरा कुछ इच्छा नहीं। இந்த நாளில इन दिन में கர்த்தருடைய நித்தம் நடக்கும். प्रभु तुझे लगातार लिए चलेगा। அவரே உன்னுடைய நீரூற்று. वो ये तेरा सोता। அவரே நாட்டப்பட்ட மரம். तो उस पर लगाया गया वृक्ष எந்த காலத்திலும் செழிப்பாக किसी काल में भी हरी भरी रहेगा। தேவ சமூகத்தில் प्रभु के समुद्र में நாம் இந்த நாளில் அர்ப்பணிப்போம். हम इन दिन में समर्पित करेंगे। ரிவாரா சகாரமா காரமா Holy, holy God, you are making God. Holy, holy God, you are making God. You are making God. You are my fountain of love. ஜீவனிருட்டே நீதானே. जीवन का सोना तू ही प्रभु, तुझ पर मैं प्यासा हूँ मैं, तुझ पर प्यासा हूँ मैं. रबा सकारा माखादिना அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். Yes, Lord. மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ये हमारे लिए पवित्र दयालु और अनुग्रह के परमेश्वर துதிக்கு பாத்திர स्तुति का योग्य துதியின் மத்தியில் வாசம் செய்யும். स्तुति के बीच में वास करता है। இந்த நாளில் इन दिन में முற்றிலும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். हमें संपूर्ण रीति से समर्पित करता हूँ। உம்முடைய நாம மாத்திரம் எங்களை केवल आपके नाम ऊंचा होना। நீதான் எங்களை நீருட்டப்பா. तू ही हमारा सोता, எங்களை நோவுகளை மாற்றக்கூடியவர். हमारे सारी पीड़ित को बदलने वाला, புதிய காயமான பூக்களை மாற்ற हमारे चोट के लिए औषधि देने वाला, அந்த நீரூற்று அண்டையில் நாங்கள் மீண்டும் வந்திருக்கிறோம். उस जीवन के सोते के पास हम फिर से आए हैं। எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். हमें समर्पित करता हूँ, எங்கள் ஜனத்தை ஒப்புக்கொடுக்கிறோம். हमारे जन को समर्पित करता हूँ। சத்தியங்களை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் மீண்டும் அர்ப்பணிப்பார்கள். जो जो इस सत्य को सुना सभी फिर से एक बार समर्पित करेंगे। மீண்டும் ஒரு தரிசனத்தோடு வளர்க்கிறது. फिर से दर्शन के साथ दौड़ने के लिए आगे बढ़ेंगे। பெரிய காரியம் செய்யும். बड़े कार्य இயேசுவின் நாமத்தில் பிதாவே. इस ग्राम से मांगते पिता। ஆமென். आमीन। கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரபு आपके सबको आशीष करे. आमीन।